வாய்ஸ் கேக்குதாக்கா? ஆ அவன் விட்டுட்டு ஓடி போயிருப்பான் கிளாஸ்ல என்னமோ. இருக்கான், கூப்பிடுறேன் திரும்பி. சரியா? ஓகே. ம். தேங்க்ஸ். என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம்? சும்மா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, PDF என்ன கேக்குறான் பாரு. ரிவ்யூ ரிவ்யூ போட போறியா? மூவி ரிவ்யூ மாதிரி ரிவ்யூ போட போறியா என்ன? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணு, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சரியா? அப்போதுரை PDF கேக்குறாப்ல. பிடிஎஃபா? குரூப்ல இருக்க பிடிஎஃப் தானே, என்ன கேட்பது? என்னோட இதுல வச்சிருந்தேன், வரேன். பழைய பிடிஎஃப் தான், வரேன். ஆம்ஸ்டர் C14. ஆக்சுவலா ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து 197 கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா அந்த பிலாசபிக்கல் பாட்டுக்கு மட்டும் நினைக்கிறேன். பிலாசபிக்கல் பாட்டுக்கு மட்டும் 97 கொஸ்டின் இருக்கு. சரி, இப்போதைக்கு இதை பார்ப்போம், பின்னாடி பார்க்கலாம். என் பாட்டு இருக்குதா? பாட்டு சரி. சரி, இதுல வந்து which of the following is an extra constitutional and extra legal device for securing a cooperation and coordination between the states in India? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரா லீகல் டிவைஸா? அப்போ என்ன, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடாது அதான் சொல்ல வராங்க. ஸோ கோஆபரேஷன், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி பேசுகிறாங்க. சரியா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், கவர்னர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஜோனல் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் தெரிஞ்சது தெரியாது மட்டும் எடுப்போம். ஆர்டிகல் தெரியும், இதுக்கு ஒரு இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிவைஸ்னா இது இருக்கக்கூடாது. அப்போது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கான்ஸ்டியூஷனில் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. கவர்னர் கான்ஃபரன்ஸ்ன்றது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஜோனல் கவுன்சில் ஆக்ட் வழியாக தான் வந்தது, ஏன்னா அதுவும் கிடையாது. சரியா? அதனால வந்து 1 2 3 வச்சுக்கலாம். இஸ் தட் ரைட்? கரெக்ட். ஜோனல் கவுன்சில் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வழியாக வந்துச்சு. சரி, இந்த வருஷம் தான் கேட்டிருந்தாங்க ஜோனல் கவுன்சிலை பற்றி. 24 தானே கேட்டிருந்தாங்க. யார் யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருப்பான்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி கேட்டிருக்காங்களா, ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. Which of the following are the matters on the constitutional amendment is possible only with the ratification of legislation of a not less than 1/2 of the state? ஸோ இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட்டை பற்றி கேட்குறாங்க. யார் யாரெல்லாம் அதெல்லாம் எது இதெல்லாம் வரும்னு கேட்குறாங்க. எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட். சரி, இதுக்கு வந்து ஸ்டேட்டோட ரோல் இருக்கான்னு கேட்டால் ஸ்டேட்டோட ரோல் இருக்கு, ஆமான்னு வச்சுக்கலாம் சும்மா. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் இந்த பார்லிமெண்ட்ல ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 7th ஷெட்யூல்ல கன்ஃபார்மாக இருக்கும், ஏன்னா ஃபெடரல் இஷ்யூஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த ஸ்டேட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஸ்டேட்ல வந்து உடைக்கணும்னா ஸ்டேட் 50% ஒரு ஸ்டேட்டோட கன்சென்ட் தானே, மற்ற ஸ்டேட்லாம் ஏன் உள்ள வரணும் அப்படின்றத நம்ம எலிமினேட் பண்ணுவோம். 1 2 3 வருது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் இந்த பார்லிமெண்ட். ஸோ ராஜ்யசபாவை பற்றி பேசுகிறாங்க. ராஜ்யசபா இப்போ டீலிமிட்டேஷன் போட போறாங்கல்ல, டீலிமிட்டேஷன்ல அந்த கான்ஸ்டிடுவன்சிஸ், நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதுலையும் ஸ்டேட்டோட ராட்டிஃபிகேஷன் தேவைன்றது தான் பிரச்சனை. ஸோ திஸ் இஸ் த ஒன். கரெக்டா? கரெக்ட். Article 156 of the Constitution of India provides that the governor shall hold an office for the term of 5 years, 5 வருஷத்துக்கு. So from the date of he entered into the office. Okay, Article 156ல சொல்லியிருக்காங்க தான்,
which of the following can be deduced from this? என்னன்னா அது வந்து இதுல இருந்து இன்ஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் மாதிரி கேட்கலாம்னு புரிஞ்சுக்கலாம். No governor can be removed from the office till a completion. இது வந்து discretionary of the president இல்ல, அதனால இது தப்பு. சரி, நோ கவர்னர் கேன் பி. ஸோ நம்ம வந்து மற்ற கொஷின் சால்வ் பண்றது நோ எக்ஸ்ட்ரீம்லாம் எடுப்போம்ல, அது எதுவுமே இதில் ஃபாலோ பண்ணாதீங்க. சரியா? இதில் நம்ம சில பின்னாடி போகும்போது சில கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம், எப்படிலாம் வந்து எலிமினேட் பண்ணலாம் இல்லையான்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோ கோ வித் எக்ஸ்ட்ரீம்ஸ் படிச்சதை வச்சு மட்டும்தான். சரி, நோ கவர்னர் கேன் கண்டினியூ இன் ஆஃபீஸ் பியாண்ட் 5 years அப்படியும் கிடையாது. அதுவும் பிரசிடென்ட் டிஸ்கிரிஷன்லேயே முடிஞ்சிருச்சு ரெண்டுமே. ஆர்டிகல் 156 சொன்னாலும் அது டிஸ்கிரிஷனரி ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ ரெண்டுமே தப்பு. சரி, which are the following சரி which are the following are the matters on which the constitutional amendment is possible? டேய் இது சேம் என்னன்னா நினைக்கிறேன். அக்கா சேம் क्वेश्चन நினைக்கிறேன். அப்படியா? ரிப்பீட்டேஷன் ஒரே இயரா? ஒரே இது ஒரே இயர் தான். எரர் ரெண்டு ஆயிருக்கு. வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கு. எரர். What is not explicitly stated in the Constitution of India but followed in the convention? கன்வென்ஷன்ல ஃபாலோ பண்றாங்க, ஆனா எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா இதேதான் மேலேயும் கேட்டிருக்காங்க, வேற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 9 கேட்டிருக்காங்க, அது 2 9 கேட்டிருக்காங்க. அது வந்து மல்டி ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். ஏன்னா எக்ஸ்பிளிசிட்ல தெளிவா சொல்லல. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் அ மெம்பர் ஆஃப் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இந்த கன்வென்ஷனா ப்ராக்டிஸ் பண்றாங்க. சரி, வச்சுக்கலாம். அவசியம் இல்லை, இதுவும் அவசியம் இல்லை. கன்வென்ஷனா கூட இது ப்ராக்டிஸ் பண்ணல. சரி, பிரைம் மினிஸ்டர் has to resign if he loses the majority in the lower house. பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிடணும். இது கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா சொல்லப்பட்டிருக்கு, வச்சுக்கலாம். ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் த இந்தியா ஆர் டு பி ரெப்ரசன்டட் இன் த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல வந்து செக்ஷன் ஆஃப் இது வந்து கன்வென்ஷனாகவும் ஃபாலோ பண்ணல, கான்ஸ்டியூஷன்லையும் கொடுக்கல. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த 85 பேர்ல சொல்றாங்க. சரியா? if both the president and the vice president demit office simultaneously before the end of the tenure, the speaker of the lower house of the parliament will officiate as the president. இதுவும் தப்பு, ஏன்னா இது கன்வென்ஷனாகவும் ஃபாலோ பண்ணப்படல. அப்போ நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன்ன்றது பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், he loses the majority in the ஹவுஸ்ன்றது தான் டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து until he enjoys majorityன்றதும் இதுவும் வேற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் போல இருக்கு. நம்ம அந்த ஆர்டிகல் 74 கிளாஸ் 1 வந்து நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு வேளை டவுட் இருந்ததுன்னா நிர்மலா சீதாராமன். அருண்ஜேட்லிலாம் நாட் ஈவன் ஒன்லி ராஜ்யசபாக்கா ரெண்டு டேர்மும். அதே மாதிரி கரண்ட்லி இப்போ நமக்கு தெரியுது. அதே மாதிரி டி வந்து எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்டு ஆர்டிகல் 65. ஸ்பீக்கர் கிடையாதுல்ல, சீஃப் ஜஸ்டிஸ். ஸ்பீக்கர் தான் 65ல மென்ஷன் ஆயிருக்கு. பிரசிடென்ட் ஸ்பீக்கரா உட்காருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுல ஸ்பீக்கர் உட்காரலாங்கிறது ஆர்டிகல் 65ல இருக்கு, செக் பண்ணிக்கோ. ஷூரா? ஸ்பீக்கரா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நான் நினைச்சு வச்சிருந்தேன் இது வரைக்கும். வந்து பிரசிடென்ட்டா வருவாங்க எப்படி? அதுவும் ஸ்பீக்கர் வந்து பிரசிடென்ட் அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்களே சாங், அவரும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து யாருன்னா ஸ்பீக்கர் தான் உட்கார்றாங்களாம். இதுல வைஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு ஒன்னு இருக்கும். சிஜே அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்கும்போது இருந்தாங்கன்னா அது வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட். அது இல்லாம அந்த சேர்மன் இருப்பாங்க, அந்த 10 பேர் வருவாங்க. அப்படி அவங்க வெக்கேட்டே இல்லை, அவங்க ஆஃபீஸே இல்லை, ஆஃபீஸே வந்து வேக்கண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சீஃப் ஜஸ்டிஸா வருவாங்க இந்தியா வருவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றது புதுசா இருக்கு. சிஜேன்னு மெசேஜ் பண்றாங்க அப்பாதுரை. ஒரு நிமிஷம் நான் ஆர்டிகல் 65 எடுத்து போடுறேன். நீங்க குரூப்ல போடுங்க, நான் பாக்குறேன், பின்னாடி பார்ப்போம். நான் ஆக்சுவலா அதனால தான் அதை எலிமினேட்டும் பண்ணேன். சரி, which of the following was not proposed in 73rd and 74th Constitutional Amendment Act in the area of Panchayat Raj? Not proposed 73ல சொல்லப்படாத விஷயங்கள். 30% of seat வந்து all elected rural bodies will be reserved for the women candidate at all level. எல்லா லெவல்லையும் எல்லாத்துக்குமே உமனுக்கு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க தான். சரி, the state will constitute a finance commission allocate to the resources of the Panchayat Raj institution. இதையும் சொல்லியிருக்காங்க தான். So Panchayat Raj functions will be disqualified to hold this office if they have more than 2 children. இது வந்து இது ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் ஃபாலோ பண்ணுது, கேஸ் ஸ்டடிஸா எழுதிக்கலாம், இது வச்சுக்கலாம். The elections has been held in
in the 6 months time if the panchayat bodies are superseded as dissolved by the state government. 6 மாசத்துக்குள்ள நடத்தி ஆகணும். சரி, இது 6 மாசம் கம்மியா இருந்துச்சுன்னா நடத்தணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் வந்து ஒரு கண்டிஷன்ஸா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் வந்து நாட் ப்ரப்போஸ்டு. சரியா, ஒரே நிமிஷம் ஒரு ஆர்டிகல் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் சீட் இருக்குல்ல, அதோட ஆர்டிகல் நம்பர் என்ன தெரியுமா? எதுக்குடா இப்போ உள்ளதா? உமனுக்கு சொல்லுங்க அக்கா. 243 ஃபினான்ஸ் கமிஷன். லோக்கல் பாடியில சொல்றியா? லோக்கல் பாடி ஸ்டேட் ஃபினான்ஸ். அது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஐ அக்கா. எலெக்ஷன் கமிஷன் வந்து கே. ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அதே போல ரிசர்வேஷன் வந்து 243 கொடுக்கலையே. ரிசர்வேஷன் 243D அக்கா. டி 243D ரிசர்வேஷன். இது வந்து ஃபினான்ஸ் வந்து ஐ, எலெக்ஷன் வந்து கே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறதுக்கு வச்சு மட்டும் ஆர்டிகல் பார்த்துக்கலாம். சரி, reservation of the 33% of the seats for the women in the panchayat and the state legislature does not require any constitutional amendment. Reservation of 33% of seat 33%. Reservation of 33% of seats for the women in the parliament and state legislature does not require a constitutional amendment. கண்டிப்பா தேவை. அது என்ன கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ஆர்டிகல் மாத்துனாங்க? நான் கொஞ்சம் சொல்லுங்க. 89 லோ ஆர்டிகல் இதுக்கு தானே 106th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட். 89ல மாத்துனாங்க. ஆமா, என்னென்ன ஆர்டிகல்லாம் இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 330A, அப்புறம் வந்து 332A, அதுக்கப்புறம் வந்து 239AA. இது ஃபர்ஸ்ட் ஒன்ல லோக்சபாவுக்கு, செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, தேர்ட் ஒன் வந்து 330A வந்து லோக்சபாக்கு. சரி, ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்சபா. செகண்ட் ஒன் இருக்குல்ல 332A, அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. அடுத்து வந்து என்சிடிக்கு. சரி. அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் மூலமா ஒவ்வொரு வருஷமும் மாத்தணுங்கிறது 344. செக் பண்ணீங்க என்னது? 89 காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா சேஞ்சிங். சரி, இதெல்லாம் மாத்தணும். சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் contesting election can allocate 33% of the seat they because ஏன் சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இதுவே தப்பு. the political party contesting election can allocate 33% of seats they contest the women's candidate without any constitutional amendment. இது வந்து இது சஜஷன்ஸா எல்லாரும் கொடுக்கறது, மெயின்ஸ்ல சஜஷனா எழுதுறது. இதை எப்படி நான் போடுறது இப்போ? ட்ரூன்னு தான்டா போடணும். அது அவங்களோட விருப்பம். 33% ஒவ்வொரு பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லாம வந்து பண்ணிக்கலாம்ன்றது ஓகே, ட்ரூன்னு போட்டுக்கலாம். அவங்களோட செல்ஃப் என்ன क्वेश्चन இது? ஆனா 1997லயே இந்த கான்செப்ட் சுத்திட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ இது ட்ரெண்ட்ல இருக்குல்ல உமன் ரிசர்வேஷன். அப்போ வந்து இப்போ 15% வந்து லோக்சபால இருக்காங்க, 13% ராஜ்யசபால இருக்காங்க. மொத்தமா டோட்டல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 9% தான் இருக்காங்க. 15 இல்ல, ஆக்சுவலா 13.8% இருக்காங்க லோக்சபால. ஓகே, சரி. இதுல வந்து which of the following are stated in the Constitution of India? சரி, மறுபடியும் Constitution of India தான் கேட்டிருக்காங்க. President shall not be a member of either house of the parliament. ஆமா, அது வந்து Constitution of Indiaல ஸ்டேட் பண்ணிருக்காங்களா? shall not be a member. சரி, ஆமா சொல்லியிருக்காங்க. A president shall consist of parliament shall consist of the president and 2 other houses. இதுவும் கரெக்ட். பிரசிடென்ட் வந்து மெம்பரா இருக்கக்கூடாது, அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்க வரணும். கரெக்ட். சரி, இது அப்படியே பிரியாம்பிளை பத்தி கேட்டிருக்காங்களா? பிரியாம்பிள் அடாப்ட் பண்ண டேட் என்ன? எக்ஸ் ஸ்டாண்ட் ஃபார்னு கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள் அடாப்ட் பண்ண டேட் வந்து 1949, 26th day of November 1949. சும்மா ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க இது. Which of the following the scheduled to the Constitution of India contains the provisions regarding Anti-Defection Act? Anti-Defection Act பத்தி கேட்டிருக்காங்க. எந்த ஷெடியூல்ல வந்து பேசியிருக்காங்கன்னா 10th ஷெடியூல். அந்த இயர்னாக்கா 1975. 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 52nd ஆர்டிகல் 1985. 52nd 1985 ராஜீவ் காந்தி பீரியட். சரி,
the Constitution of India recognize only religious and linguistic minority. எத்தனிக் மைனாரிட்டி ரெகனைஸ் பண்ணுமா இல்லை, அந்த இதில் வந்து வெறும் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக். கரெக்டு தானே? எத்தனிக் கிடையாது தானே? எத்தனிக் கிடையாது. சரி. The amendment of the Constitution of India can be initiated by the amendment வந்து யார் இனிஷியேட் பண்ணலாம்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து both the house of the parliament ரெண்டுமே பண்ணலாம். ஈக்குவல் பவர் தானே? சரி. பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாது. ஸோ 1 and 2. சரி. Consider the following statement about the recent amendment to the Elections Law by the Representation of the People Act 1996. ஸோ RB Act 1996ல அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. சும்மா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு தெரியலனாலும், எனி கன்விக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸ், எனி கன்விக்ஷன் ஃபார் த அஃபென்சஸ் ஆஃப் இன்சல்ட்டிங் த இந்தியன் நேஷனல் ஃபிளாக் ஆர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஷால் என்டைட்டில் டு டிஸ்குவாலிஃபை ஃபார் கண்டஸ்டிங் த எலெக்ஷன் to the president and the state legislature for 6 years from the date of an election. இது நேஷனல் சாவரனிட்டிக்கிலே கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீ மீறின டைம்லையும் வந்து உன்னை இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் 6 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஃபைன். there is a increase in the security deposit with the candidate that has to make a contest in election. லோக்சபாவில் வந்து அந்த 25,000 இருக்குல்ல, இப்போ 25,000 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். வை நாட்? சரி. இந்த கேண்டிடேட், ஏன்னா இது ஒரு ஆக்ட் இல்லை, நார்மல் ஆக்ட். சரி. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் cannot now stand for the election from the more than one parliamentary constituency. 2 constituency. இந்த ஒன் மோர் தென் ஒன் அப்படின்றதுல ஒரு செக் வைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இதில் the election will இது இந்த தான் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம 2023ல ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, 3யோ 2லையோ. no election will now be countermanded on the death of the contesting candidate. Election will now be countermanded on the death. கண்டஸ்டன் இறந்துட்டாருன்னா அதை அந்த எலெக்ஷன் நிறுத்திடுவேன்னு சொல்றது வந்து நியாயம் இல்லைல்ல. இதை தூக்கிட்டு ஆக்சுவலாக 1 and 2 இருக்குல்ல. கண்டஸ்டன் இறந்ததுனால எந்த ஒரு எலெக்ஷனையும் எடுக்க மாட்டாங்க. நோ எலெக்ஷன். ஓகே, கரெக்ட் தான். ஓகே. 1 to 4 இது மட்டும் தான் தப்பு. இதுதான் நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம பிலிம்ஸ்ல கேட்டிருந்தோம் 2022ல. ஒரு அம்மா மட்டும் மூணு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு லேடி மட்டும். ராகுல் காந்தி 2 இடத்துல தான் இருக்கா. எப்பயுமே எல்லா பெரிய பெரிய ஸ்டார் கண்டஸ்டன்ட்டும் ரெண்டு இடத்துல நிற்பாங்க. ராகுல் காந்தி, மோடி, எல்லாருமே. மோடி ஜாம்நகரும் வாரணாசி. ராகுல் காந்தி வந்து யூஸ்வலா வந்து வயநாடு, இன்னொரு இடத்துல என்ன, ராய்பேரேலி. கரெக்ட். சரி. 73rd Constitution Amendment Act 1992 மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. Generation of gainful employment for unemployed and underemployed men and women in the rural areas. சரி. Generation of employment to be, for the able bodies and adult who are in the need and desirous of work during the lean agriculture season, laying the foundation for the strong, vibrant Panchayati Raj institutions in the country, guarantee right to life, liberty and security of the person, and equality before law and equal protection without discrimination. எலிமினேட் பண்றது தெரியல, சும்மா வச்சுக்கலாம். இப்போ the article of the constitution provides that it shall be endeavor of every state to provide an adequate facility in instruction with the mother tongue. the primary stageல எஜுகேஷன்ல மதர் டங்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 350A. ஏன்னா இந்த தடவை NEP இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, சொல்லுங்க. 351 வந்து ஹிந்தி லாங்குவேஜ் ப்ரோமோட் பண்றது, அதுதான் இஷ்யூ. சரி. இப்போ அடுத்து 49 349 வந்து இதுன்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இது பண்ணும், யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொசீஜர். 350 வந்து 350 ஞாபகத்துல இல்லை. அனிமா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கிரிவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதானே எனக்கு. இந்த லிங்குவிஸ்டிக் கமிஷனர்ஸ் வருவாங்கல்ல 350. என்னடா? ஸ்பெஷல் கமிஷனர்ஸ் வருவாங்கல்ல, லிங்குவிஸ்டிக் கமிஷனர்ஸ். ஒரு நிமிஷம், நான் 350 மட்டும் பார்க்கிறேன். எனக்கு இன்னும் கிரிவன்ஸ் மாதிரி ஞாபகத்துல இருக்கு. அது கிரிவன்ஸும் வரும், அது உள்ளே தான் வரும். 350 என்ன தெரியுமா? 349 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் எனாக்ட்மெண்ட் ஆஃப்
certain law relating to the language. ஸ்பெஷல் ப்ரொசீஜர் சொல்றாங்க. ப்ரொசீஜர் தான் அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் enactment ஆஃப் certain law relating to the language. புதுசான ஒரு லா கொண்டு வருது, லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு லாங் கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. 350 வந்து லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரீட்ரஸ் அண்ட் கிரீவன்சஸ். என்னென்ன லாங்குவேஜ்லாம் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரெடியூசஸ் த கிரீவன்சஸ், ரெட்ரஸ் த கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் கொண்டு இல்ல வரலாம். அப்படி சொல்ல மாட்டாங்கடா. யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பப்ளிக் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதான் எந்த லாங்குவேஜ்னா அந்த சொல்லப்பட்ட 22 லாங்குவேஜ். 22 லாங்குவேஜ்க்குள்ள கொடுக்கலாம். அதுதான் 50A வந்து பிரைமரி எஜுகேஷன்ல மதர் டங் கொண்டு வருது. 50B வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, பி அது. சரியா? 51 வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ், டைரக்டிவ்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். சரியா? சரி. அடுத்து, which of the following state correctly describes the 4th schedule of the Constitution of India? 4வது ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்காங்க? the list its list the distribution of power between the union and state government. சரி, இது வந்து ஷெட்யூல் 7 contains a language listed in the constitution. language listed in the constitution 8 மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் 8. allocate the seat of the council of the state. ராஜ்யசபாவுக்கு எந்தெந்த மாதிரிலாம் ஸ்டேட் பிரித்து கொடுக்கணுன்றத சொல்லியிருக்காரு. டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன். அதுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? எம்எல்ஏ பை டோட்டல் பாப்புலேஷன் இன்டு 1/1000 நினைக்கிறேன். ஆப்பா, டோட்டல் பாப்புலேஷன் எம்எல்ஏ பொறுத்து மாறும். தமிழ்நாட்டுக்கு 18 சீட்டு. அது பிரசிடென்ட் எலெக்ஷன் தானே? பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு தானே இந்த ஃபார்முலா வரும்? ஒரு ஊர்ல இருந்து எவ்வளவு எம்எல்ஏ செலக்ட் ஆகும். தமிழ்நாட்டுல 14 எம்எல்ஏ, 18 எம்எல்ஏ ராஜ்யசபாக்கு. லோக்சபாக்கு 39 எம்எல்ஏ. இது கால்குலேஷன்ஸ் எப்படி வரும்? இது வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு தரான். சரியா? ஆனா இது யார் போடுறானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். நீ சொல்றது வந்து பிரசிடென்ட்க்கு ஒன்னு வரும்ல சாங், அது வந்து என்னன்னா டோட்டல் வேல்யூ ஓட்ஸ் டிவைடட் பை 1+1 இன்டு 1/1000 வரும். அந்த क्वेश्चन வரும்போது கொஞ்சம் டீடைலா எனக்கு சொல்லி கொடுங்க அக்கா. அபியாஸ் 2023 அபியாஸோட பிரிலிம்ஸ்ல கேட்டாங்களே. ஆமா, படிச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டானுங்க அவ்வளவுதான் மாட்டோம். ஐயோ கடவுளே. சரி, கான்ஸ்டியூஷன் வந்து 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி கேக்குறாங்க. கான்ஸ்டியூஷன் 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று, அப்புறம் 75th ஒன்று, 18 ஒன்று, 75. இங்க வந்து என்ன சொன்னா 83 கேக்குறாங்க. அது எப்பறம் 18 வரும்? 2000ல 18 இருக்கும்னு நினைக்கிறேன். 18 தானே இருக்கு, நான் தப்பா படிக்கிறேனா தெரியலக்கா. 80th இது 80th வச்சுக்கலாம். 80th 83னா அதுவும் 2000 தான் வருது. 80th வச்சுக்கலாம். இங்க 69 வந்து அந்த இது இல்ல, நம்பர் ஆஃப் ஓட்டிங் ஆளுங்களை இன்க்ரீஸ் பண்றது. அது அது 91. டெல்லி. ஓகே, டெல்லிக்கு இது வரும். என்னன்னா நேஷனல் ஒரு ஸ்டேட்டஸ், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்தது வந்து டெல்லிக்கு. 5வது. 75 என்னது? வந்து அந்த இதுவா இருக்குமோ, அது பேர் என்ன? 1994னா ரெண்ட் ட்ரிபியூனல் ஸ்டேட்டுக்கு வைக்கிறது. அந்த 6 ட்ரிபியூனல் வைப்பானுங்களே ஃபுட்டுக்கு, ரெண்ட்டுக்கு, அதுவா இருக்குமோ? இருக்கா? மேட்ச்ல இருக்கா? மேட்ச்ல நல்லா சிம்மா பி வந்து 1 ஆயிடுச்சு. B1னா ஆமா ரெண்டல் தான். நீ சொன்னது கரெக்ட். சரியா? மத்த ரெண்டு தெரியுமா? 80th என்னன்னு தெரியுமா? 83rd தெரியும். சொல்லுங்க. 83rd இரு, இந்த பக்கம் காட்டு. ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் பஞ்சாயத்து. அப்பதான் 83rd 73rd வந்துச்சாக்கா அது? பஞ்சாயத்துல அருணாச்சல பிரதேஷ். அது அருணாச்சல பிரதேஷ் மட்டுமா? இது அருணாச்சல பிரதேஷ். ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்ணுங்க. 51 லாஸ்ட்ல 2 வரணும். ஏவா ஆன்சர்? ஆன்சர் கேங்க. இல்லதான் கீழ இருக்கு. என்ன கேட்டீங்க? 78 தானே கேட்டீங்க. டேய் இல்லடா, நான் தப்பா சொல்றேன்டா. சரிங்க, அப்போ வாங்க. அது சிக்கு
4 தான் வருது பாரு. அப்படின்னா ஏனா 4. ஓகே, ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா 83rd அமெண்ட்மெண்ட் தான் அந்த கொஸ்டின் சொல்றாங்க, 85th இல்ல. இது 83rd. 83rd தான் அந்த அந்த சொல்றாங்க. 85th வந்து சீனியாரிட்டி படி தான் வந்து கவர்மெண்ட். ஓ, சீனியாரிட்டிலையும் வந்து, அதாவது ப்ரமோஷன்லயும் வந்து எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றது தான் 85th. இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் இருக்கு. நாகராஜன் கேஸ் இல்ல. சிக்கு தான் நீ 4 போடணும். 10th ஃபினான்ஸ் கமிஷன்னா அந்த ஷேரிங் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன், டாக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன் 2000ல வந்திருக்கு. 10th ஃபினான்ஸ் கமிஷன் 1992. ஓகே, டன் நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிகல் வந்துருச்சு. அதெல்லாம் நல்ல நல்ல ஆர்டிகல் கேட்டிருக்கலாம். ஆமா, அமெண்ட்மெண்ட் கேட்டுக்கலாம். அப்போ ரீசெண்டாக இருந்த அந்த 100ல இருந்து இருக்கிற அமெண்ட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 100 ஜிஎஸ்டியா? 101 என்ன? 101 தான் ஜிஎஸ்டி. 101 தான் ஜி. அப்போ 100 என்ன? 100 வந்து பங்களாதேஷ்க்கு நம்ம ஓகே. என்க்ளேவ்ஸ் பிரிச்சு கொடுத்தது. 101. 102 நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி இல்ல, கரெக்டு தானே? 103 இவிஎஸ் ரிசர்வேஷன் கொடுப்பாங்களே, இடபிள்யூஎஸ்ஆ? இடபிள்யூஎஸ் வந்து இடபிள்யூஎஸ் வந்து 103. 104 106 வந்து ஹரிசக்தி. 104 அண்ட் 105 தெரியணும். டக்குன்னு கூகுள் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது பக்கத்தில் இருக்கிறத கேட்டு இருந்திருக்காங்க. இது என்ன கொஸ்டின் இது? 1990 சொல்லவே இல்லை. எங்க இருக்க ராகுல்? நான் வெளில போயிட்டேன். எங்கேயும் இல்லக்கா. நீங்க 104th அண்ட் 105th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுங்க. 4th வந்து இது ஆங்கிலோ இந்தியன் டெல்லி கேன்சல் பண்ணது. ஓகே ஓகே. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் லோக்சபாலையும் கேன்சல் பண்ணாங்க ஆங்கிலோ இந்தியன். அடுத்து 105 அதுதானே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது ஓபிசியை வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இது பண்ணக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணுமே. நான் ஒருத்தரை செக் பண்ணிக்கிறேன். அது 105 அதுதான் லாஸ்டா நடந்தது. அதான் அந்த கோஆபரேட்டிவ் இஷ்யூ நடந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஓபிசி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னது தான் 105. ஓகே. 106 வந்து இது ஹரிசக்தி. நரிசக்தி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டர் மறுபடியும். என்க்ளேவ்ஸ் பிரித்து கொடுத்தது இது வந்து ஜிஎஸ்டி. 102 வந்து என்சிபிசி. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் டு என்சிபிசி. அதுக்கப்புறம் 103 வந்து இடபிள்யூஎஸ் அதான் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். 104 வந்து ஆங்கிலோ இந்தியனை கேன்சல் பண்ணிட்டு ஓபிசி வந்து ஒன்லி சென்டர் அண்ட் பிரசிடென்ட் தான் வந்து என்ஷூர் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. இதை கேன்சல் பண்ணி இதை மாற்றி விட்டது வந்து 105. 106 வந்து நரிசக்தி. ரீசெண்டாக இருந்தது இது ஒன்று தான். ஆனால் நம்மளுக்கு வந்து சீரியஸாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா பில்லு நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? அதனால அதுவும் இம்பார்ட்டன்ட். 127th பில் என்ன, 124th பில் என்ன அப்படின்னு 2 கேட்டிருந்தாங்க. 2024 சரியா? மோஸ்ட் ரீசெண்ட். Which of the following amendment of the Indian Constitution empowers the President to send back any matters for the reconsideration of the Council of Ministers? Constitution empowers the President to send back any matters for reconsidering by the Council of Ministers. போடு. 42nd. 44. 42ndல எல்லாமே கெடுதலா வரும். 44ல தான் நல்லது வரும். சென்ட் பேக் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். சரி. 93rd Constitution Amendment Act deals with 93rd. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா continuation of the reservation of the backward class in the government employee. சரி, ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணலாம் பிசியில். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 16 to 24, 6 to 14 வந்து எந்த ஆர்டிகல்? 86th. சரி, நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் டு த 30% ஆஃப் த உமன்ஸ் இந்த கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து 30%. அவன் பேசுறது யாருக்கா கேக்குதா? இல்லக்கா கேக்கல. அவன் அடுத்த கொஸ்டின் போயிருப்பான், நான் போய் கூட்டிட்டு வரேன்.
எனக்கு மட்டும் கேக்குது பார். அக்கா யாருக்கும் கேட்கல. சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் விரைவான காரணம் லாட்டரி வெல்வது உடனடி கடன்கள் வீட்டில் இருந்து பணம் சம்பாதி கேக்குதா? கேக்குது. இதுக்கு என்ன போடுவீங்க 21க்கு? 21க்கு முடிச்சிட்டியா? நம்ம தெரியல ஆன்சர். நீங்க சும்மா சொல்லுங்க. 93னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரிடா. 2005ல வந்துச்சு. 93 அக்கா கோஆபரேஷன் இல்ல. அக்கா அங்க கொஸ்டின் 2005 நீங்க சொல்றீங்கல்ல 93. ஆனா கொஸ்டின் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. சரியா? டேய் 90 நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் லட்சுமிகாந்த்ல தான் பாத்துன்னு இருக்கிறேன். ஆனா அவங்க 2002 கொடுத்து வச்சிருக்கான். அவன் முற்போக்கு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவர் 2005ல வந்த அமெண்ட்மெண்ட் முன்னாடி கொஸ்டினாவே தெரியுமா அவருக்கு? நீ என்ன சாங் சொல்ற? ஒண்ணு இல்லக்கா, ராங் இன்ஃபர்மேஷன். என்னன்னு சொல்லு. தெரிச்சிட்டியா சொன்ன உடனே? ஏய் இல்லடா, ஆக்சுவலி அவன் எரரா இருக்க போகுது 2002ங்கிறது. அடுத்த கொஸ்டின் 2002. சரி இல்ல இங்க பாரு 93ல 2 நடக்கும். அப்படி பார்த்தேன்னா கண்டினியூஷன் கிடையாது ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் அப்பதான் இன்சர்ட்டே பண்ணிருப்பாங்க 27% ஓபிசிக்கு. அப்ப அதுவும் வராது. சரி அந்த கொஸ்டின் அப்படியே எலிமினேட் பண்ணிடுவோம். இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்கான்? ஆன்சர் என்ன கொடுத்திருக்கான் 93க்கு 21க்கு? இல்ல கரெக்ட் தான். ஆனா அவன் கேட்ட நம்பர் தான் தப்பு. அப்படி வச்சு போட்டுக்கோ. 83 86ல 2002ல நடந்துச்சு. ஆனா அவன் ஏன் அங்க 93 கேட்டிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். இல்லக்கா 93rd அமெண்ட்மெண்ட்டும் அந்த மண்டல் கமிஷனோட இததான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இயர பாரு. ஆர்டிகல் 21A பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே வரும். 86ல அப் டு 6 இயர்ஸ். ஆர்டிகல் 21A 6 to 14 இயர்ஸ். அது ஓகேக்கா. இப்ப நீங்க 93க்கு ஏன் இத சொல்றீங்க? 93 கண்டினியூஷன் எப்படி வரும்? அப்பதானே இன்சர்ட்டே பண்ணிருப்பாங்க. ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 27%. இருங்க நான் 93 என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. எம்பவர் த ஸ்டேட் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் or the scheduled caste or the scheduled tribe in education institution including a private education institution whether aided or unaided by the state except the minority education institutions க்கு மட்டும் செல்லும் அப்படின்னு சொல்றது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்றதுதான் எஜுகேஷன் அண்ட் நான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இதுல கிடையாது. ஆக்சுவலா அவங்க கேட்டது வந்து 86 தான் கேட்டிருக்காங்க. சரியா? தப்பா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். இது
மாட்டிக்கோ 93rd தான் நான் சொல்லியிருந்தேன். எஜுகேஷன் ரிலேட்டட். சரி. 16 class 2, 26 class 2, 29 class 2, 30 class 1 and 31 class 1 தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? 16 class 2ன்றது என்ன? No person shall be deprived for his property save by the authority of law. No person can be discriminated against the matter of the public appointment on the ground of the race, caste and religious caste. ஓகே, இது வந்து நம்ம 16 class 2ன்னு வச்சுக்கலாம். 2ல வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 31 வச்சுக்கலாமா? 1. சரி. ஆல் மைனாரிட்டி வெதர் பேஸ்ட் ஆன் த ரிலீஜியஸ் ஆர் த லாங்குவேஜ் shall have to establish an education institutions on their own choice. சரி. No person shall be denied an admission on the any education institution managed by the state receiving a state aid. இது வந்து 4. மைனாரிட்டி எஜுகேஷன்ல தப்பா போடுறேன். தப்பா போட்டேன். இதையோ 29க்கு தான் வந்து 4 வரும். அதுதான் வந்து எஜுகேஷன் டினை பண்ணக்கூடாது. மைனாரிட்டி 30ல வருவாங்க. ஓகே. 2431. The purpose of inclusion of directive principle of the state policy in the Constitution of India is to establish என்ன பர்பஸ்க்காக உள்ள கொண்டு வந்தாங்க? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோஷியல் டெமோக்ரஸி, காந்தியன் டெமோக்ரஸி அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஹோலிஸ்டிக்காக போட்டுருங்க. Which are the following articles of the DPSP? Principle of the state, promotion of the international relations and peace. அது வந்து ஆர்டிகல் 51. இதை போட்டுடலாம். ஆனால் 48A என்ன சொல்லுது? 41 என்ன சொல்லுது? 41 நமக்காக சொல்லுவோம். ரைட் டு ஒர்க், பப்ளிக் அசிஸ்டன்ட் அது சொல்லுவோம். ரைட் டு ஒர்க்கு, எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டைன் கேசஸ். சரி. 43A பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். 48A ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இது வந்து ஓகே, ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். இது 43Aன்றது வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 9th schedule of the Constitution of India are added by first Constitution Amendment. சரி. 1951 ஆக்கா? என்னது? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. 1951. 80th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? 8th அமெண்ட்மெண்ட். 8th அமெண்ட்மெண்ட்ல என்ன இருந்துச்சு? அந்த அளவுக்குலாம் தெரியாது. கேட்பாங்க அக்கா. எய்த் அமெண்ட்மெண்ட் மொக்க அமெண்ட்மெண்ட் தான். ஆனால் 7th அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட். 9th அமெண்ட்மெண்ட் பெரிபாரி யூனியன் கேஸ் தான் காரணம். 9th அமெண்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டட் செசேஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி ஆஃப் பெரிபாரி யூனியன் லொகேட்டட் இன் த வெஸ்ட் பெங்கால் டு பாகிஸ்தான் as provided in the Indo-Pakistan agreement. preamble is an integral part of இதுன்னு சொல்லிருக்காங்க. எதுல? பெரிபாரி யூனியன் கேஸ்ல. ஆனா 9th ஷெட்யூல்ல வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கிறது. அடுத்தது வந்து 42nd கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும். ஓகே. Under which article of the Constitution of India did the President give his assent to the ordinance or electoral roll when it was sent back to him by the Union Cabinet without making any change? என்ன ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 123 இல்ல? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. கரெக்ட் தான் போடு. அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லக்கா, நீங்க என்ஷூர் பண்ணலனா நான் அப்படியா? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. சரி ஓகே, கரெக்ட். Under which article of the Indian Constitution did the President, அப்போ மத்த ஆர்டிகல்லாம் தெரியுமா? 121 தெரியுமா? கொடுத்துருக்க ஆர்டிகல்லாம் படிச்சுக்கலாம் அட்லீஸ்ட். நான் செக் பண்றேன். பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டிஸ்கஷன் இன் த பார்லிமெண்ட், அதுதான் 121. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வருஷம் நம்ம வந்து ஆர்டிகல் 110 தான் மணி பில்னு சொல்லி வச்சிருந்திருப்போம். ஆனா ஆர்டிகல் 109 ஒரு கான்செப்ட் இருக்கு. 109ல ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு த மணி பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த வருஷம் கொஸ்டின் கேட்டதே அதான். நான் 110ன்றது தப்புன்னு போட்டு வந்தேன். அதனால தான் அட்லீஸ்ட் கொடுத்துருக்க ஆர்டிகல் ஏதாச்சும் படிச்சுக்கலாம். 2024 கொஸ்டின் சொல்றேன் நான். 124 வந்து சுப்ரீம் கோர்ட்டா எஸ்டாப்ளிஷிங் 124 சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸர். கரெக்ட். 122 கோர்ட் வந்து பார்லிமெண்டோட ப்ரொசீடிங்ஸ்ல தலையிட முடியாதுன்னு சொல்றது 122. 121 வந்து பார்லிமெண்ட்லயும் சில பேசுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன் இந்த பார்லிமெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கோர்ட்டை பத்திலாம் பேசக்கூடாது. கோர்ட்டு பார்லிமெண்டோட தனிப்பட்ட முடிவுகளை தலையிட முடியாது. அதுதான் 122 121 பக்கத்துல இருக்கு. சரி. under which article of the Indian Constitution did the President make a references to the Supreme Court to seek the court opinion on the constitutional validity of the Election Commission decision on deferring the Gujarat Assembly election? President make a references to the Supreme Court to seek a court opinion in the constitutional validity of the Election Commission. 143 da. President advisor. பிரசிடென்ட்க்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். வந்து சுப்ரீம் கோர்ட்ல பண்ணாங்க. அது வந்து 143. ஓகே ஃபைன். 142 என்ன? 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். 144 அது வந்து இதுக்கு அது பேர் என்ன? சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி டு ஆக்ட் இன் ஜுடிஷியரி ஆக்ட். ஆமா அதுக்கு சொல்லுவாங்க. எய்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரி. 45 வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கு கோர்ட்ஸ். சரியா? Which one of the following articles of the Indian Constitution provided that it shall be a duty of union to protect every state against the external aggression and internal disturbance? இதை போட்டுடலாம். ஆனா டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஒரு வாட்டி நான் ஆக்சுவலா இந்த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றத டியூட்டி ஆஃப் யூனியன்ன்றத நான் தப்புன்னு போட்டேன். ஆனா டியூட்டி ஆஃப் த யூனியன் இந்த கொஸ்டின் தான் 2022ஓட ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்துச்சு. இந்த கொஸ்டினே வந்துச்சு. 255 மற்ற ஆர்டிகல்லாம் தெரியுமா? 215 தெரியும். ஹை கோர்ட் ரெக்கார்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே. 215 ஆமா. 275 வந்து கிராண்டிங் எய்ட். இதுக்கு கீழ வந்து கிராண்டிங் 325 எலெக்ஷன்ல வருமோ? எலெக்ஷன் யாரையுமே வந்து எலக்டோரல் ரோல்ல இருந்து எடுத்துற கூடாது. அக்கார்டிங் டு ரிலிஜன், ரேஸ், காஸ்ட். கரெக்ட். ஸோ இது வந்து எலெக்ஷனுக்கு யாருமே எடுத்துட கூடாது. இது கிராண்டிங் எய்டு. இது வந்து என்ன? 215 வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஹை கோர்ட்டுக்கு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர்டிகல்னா இதோட ஆட் பண்ணி ஒரு நிமிஷம். ஏன்னா ஒரு வாட்டி क्वेश्चन கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பத்தி. கேக்குதா ராகுல்? அக்கா கேக்குதுக்கா. ராகுல் தான்க்கா கேட்காம போயிட்டா. அக்கா ராகுலுக்கு ஃபோன் பண்ணுங்க அக்கா. ராகுல் ஏன் என்ன வெளில அனுப்புறான்? சாங் உனக்கு கனெக்ஷன் கரெக்டா இருக்கா? எனக்கு ஏன் வெளில போகுது? என்னது தெரியல, நெட் கம்மியா இருக்கும் போலக்கா. அப்பதான் வெளில போகும். ஓகே. ரீடைரக்ட் பண்ணிட்டே இருக்கு. நெட் பிரச்சனையா இருக்கா? உனக்கு மேல எனக்கு இருக்கு. வரேன். வரேன். யாருக்காவது இங்க நெட் இஷ்யூ இல்லாம இருக்கீங்களா? எனக்கு ஷேர் மட்டும் பண்ணணும் ஸ்கிரீனை. சரி ஓகேக்கா, நீங்க அனுப்புங்க. ஓகே ஒரு நிமிஷம் இரு சாங். குரூப்ல போட்டுப்பான்.
அப்பாதுரை அந்த பிடிஎஃப் எனக்கு கொஞ்சம் இன்னொரு தடவை சென்ட் பண்ணப்பா. இல்லைன்னா அப்பா நான் சொல்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லுங்க. அப்பாதுரையால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமாமா? பண்ணலாங்க. ஓகே, நான் அப்படியே சொல்றதையும் கிறுக்க முடியும்னா கிறுக்கிறேன். ஏன்னா என்னால ரைட் பண்ண முடியாது. நானும் போன்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். டேப்ல நான் குறிச்சிட்டு இருக்கேன். நீ குரூப்ல மட்டும் அந்த பிடிஎஃப் போட, சங்கவி எழுதிடுவா. அந்த போடுறேங்க. நீங்க ஷேர் பண்ணுங்கக்கா. நான் சங்கவி ஷேர் பண்றேன். என்னால எழுத முடியாதுடா. நீ எது சொன்னாலும் என்னால எழுத முடியாது. ஓகே, சங்கவி ஷேர் பண்ணுவா. ராகுல் வேணா டேட்டா போட்டுக்கவா? என்ன பிரச்சனை? சாங் பாரு சாங், குரூப்ல போட்டான். சாங்கால முடியுதா இல்ல நானே பண்ணவா? எழுத முடியலன்னா நீங்க இங்க யாராவது டைப் பண்ணா அக்கா நீங்களே பண்ணிருங்கக்கா. எனக்கு நீங்க எழுத முடியலன்னா டைப் மட்டும் யாராவது பண்ணீங்க இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நானே பண்றேன். இன்னொரு வாட்டி நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா மட்டும்தான் நான் நானே வரேன், வந்துட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதுறேன். எங்க போகுது? விசிபிள் ஆகுதா? பேஜ் நம்பர் நான் சொல்றேன். பேஜ் நம்பர் சில தானே படிச்சிட்டு இருந்தேன். பேஜ் நம்பர் 134. ஓகேவா? வைங்க. எந்த क्वेश्चनல இருக்கும்? அந்த மேட்ச் அதான் கீழே அடுத்த பேஜ் வாங்க. அடுத்த பேஜ் 29th क्वेश्चन அக்கா. 29th क्वेश्चन இந்த மேட்ச் 29 இந்த மேட்ச். ஓகே, இது முடிச்சிட்டோம். இந்த ஆர்டிகல் முடிச்சிட்டோம். இட் ஷால் பி டியூட்டி ஆஃப் யூனியன் முடிச்சிட்டோம். ஓகே, 29th வந்து என்னன்னா, நான் படிச்சிட்டவா? படிங்க. ஓகே, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன கண்ட்ரில இருந்து எடுத்துக்காங்க? டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட் of the union state relations. India has a union of states with greater power to the union. So DPSP வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுத்துப்போமா? ஐரிஷ். ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யுஎஸ்ஏ 5. அதுக்கப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து கனடா. சரி. ஓகே. ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஓகே. ஆஸ்திரேலியால இருந்து எடுத்துப்போம். கனடால இருந்து ட்ரேட் தான், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் வரும். சாரி, கனடால இருந்து சுப்ரீமசி ஆஃப் தி இதுதான் வரும், யூனியன் தான் வரும். சோ அதனால கனடாக்கு 2. ஓகே. சரி. 3 5 1 2 ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோ. நீங்க பாலிட்டில இருக்கும்போது எதுக்காக எனக்கு ஆன்சர் கீதானே உருட்டு. நானே கையெழுத்து வர எழுதிட்டு இருக்கேன். இருடா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் திக்னஸ். Okay, which of the following constitution amendments rising to the number of members of the Lok Sabha to be elected from the states?
போடு. சொல்லுங்க ஆன்சர். ஆன்சரு இது இது கிடையாது. ஏன்னா 42 இருக்கு, இது கிடையாது. இன்க்ரீஸ் பண்ணதுன்னு கேக்குறாங்களா? ஆறாவதுல என்ன சொல்லியிருப்பாங்க? நீ தானே சொன்ன 7th ரொம்ப இது முக்கியம்னு. 7th ரொம்ப முக்கியம். ஆமா. ஆமா. அப்பனா அது இருக்காதுன்னு எடுத்துருங்க. அது இல்ல இருக்காதுல்ல? முக்கியமான விஷயம் இல்ல. ரைசிங் நம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ்ல இப்பவும் இந்த क्वेश्चन 2 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்ப டிலிமிட்டேஷன் வரப்போகுதுல, அதனால அது கேட்பாங்க. ஆமா, இது கண்டிப்பா கேட்பாங்க. கொஞ்சம் ஆன்சர் கரெக்டா பார்த்து சொல்லுங்க யாராவது. 6th 13th எனக்கு 13th வராது. தப்பு. 6th பாக்குறாருங்க. அதையும் காணுமே. சரிங்க, ஆன்சர் பாக்குறேன். 22 வந்து இந்த நேரு கவர்மெண்ட் இவங்க இந்திரா காந்தி இருக்கும் போது அந்த இஷ்யூ நடக்கும்ல, அது ஆன்சர் சி அக்கா. சி 7th and 31st. சரி, 7th அப்படியே படிக்கிறேன் பாருங்க. 7th கான்ஸ்டிடியூஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அமெண்ட்மெண்ட்ல. அபாலிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிளாசிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் 4 கேட்டகரியை உடைச்சிட்டாங்க. ஏபிசிடின்றத உடச்சி இப்பதான் மாத்துறாங்க. 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரியா ஃபர்ஸ்ட் மாத்திருக்காங்க. 1. 2வது வந்து ஹைகோர்ட் வந்து எக்ஸ்டெண்டட் த ஜூரிஸ்டிக்ஷன் டு த ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் செல்லும் அப்படின்னு சொன்னது வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட். 3வது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காமன் ஹைகோர்ட். 2 ஸ்டேட்டுக்கும் ஒரு காமன் ஹைகோர்ட் வச்சுக்கலான்றது 3வது. 4வது என்னன்னா அடிஷனல், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷனல் ஆர் ஆக்டிங் ஜட்ஜஸ் டு த ஹைகோர்ட்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து 7th கான்ஸ்டிடியூஷன். 4 விஷயங்கள். இதெல்லாம் 31 போறேன் பாருங்க. 39 31 என்ன தெரியுமா? இன்க்ரீசஸ் நம்பர், அதாவது 525 சீட்டுன்றது 545 சீட்டா மாத்திருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல அதை வந்து 700 800 மாத்துவாங்கன்ற ஒரு ஃபார்முலா போட்டுக்கிறாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை, சுத்தி நடக்குது. அப்ப அதுவும் சிக்னிஃபிகண்டான ஒரு கொஸ்டின் வரும். 7th and 31st இந்த தடவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 வாட்டி தான் மாத்திருக்காங்களே மொத்தமாவே. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन. Which one of the following schedules of the Indian Constitution list the names of the states and specifies their territories? இது ஈஸியா போட்டுறலாம். 1. ஓகே. 2 3லாம் சொல்லணுமா? ஓகே. 2க்கு 3க்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வராங்கக்கா. 2 3 வந்து எமால்மெண்ட் அலோவன்ஸ் அண்ட் பிரிவிலேஜ் வரும்டா. ஃபார் தி சம்பளம் வாங்கிட்டு தான் ஓத் எடுப்பாங்க. ஓகே. 3rd வந்து ஓத். செகண்ட்ல வந்து சம்பளம் வாங்கிடுவாங்க. 3rdல வந்து ஓத் எடுப்பாங்க. ஓத் ஆர் அஃபர்மேஷன். ஃபைன். 4th வந்து தெரியும் நமக்கு. Okay. Which one of the following statements currently describe the 4th schedule of the Constitution? திரும்ப repetition. என்னன்னா contains a scheme of distribution of powers between union state. இது வந்து 7th. Language வந்து 8th. அதுக்கப்புறம் provisions regarding administration of tribal areas. Tribal areas மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 5th schedule. அதுக்கப்புறம் வந்து it allocates seats in the council of states அப்படின்னா 4th schedule. ஓகேவா? ஓகே. இது 5. Okay. Which one of the following articles of the Constitution of India says the executive power of every state shall so exercise as not to impede, prejudice the exercise of executive power of the union? என்னடா சைலண்டா இருக்கீங்க? क्वेश्चन புரியணும்லக்கா அதுக்கு. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஷால் பி சோ எக்ஸர்சைஸ்டு அஸ் நாட் டு. நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க சொல்லுங்க. நான் யோசிச்ச மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களான்னு பாப்போம். நான் வந்து 257. அதுதான் வந்து இது பத்தி பேசும். பவர் ஆஃப் தி அவரை பத்தியும் பேசும். கரெக்ட். அப்ப 355 இல்லையா? 258 வரைக்கேக்கா. இது 258 வந்து என்ன பண்ணா பவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் கொடுக்கும்ல சில பவர், அது வந்து கொடுக்கறது 258. அது எடுத்துக்கிறது வந்து அது எக்ஸிகியூட்டிவ் பவர் எடுக்கிறது. இது 358 வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ அதனால 358 வராது. இது நம்ம இப்பதான் பார்த்தோம் யூனியன் கவர்மெண்ட் டியூட்டி. இது பார்த்தோம். 358 நிற்போம். ஆனா எக்ஸிகியூட்டிவ் பவர் 257 எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். என்ன சாங்கி 258ல நின்றுட்டு இருந்தியா? இல்ல நான் 355ல நின்னேன். ஏன் இங்கதான் பார்த்தோமே 355 இப்பதானே பார்த்தோம். ஓகே. இங்கே மனப்பாடம் அடிச்சிடு சாங். ஓகேக்கா.
இவங்க 258 பவர் ஆஃப் த யூனியன் டு கன்ஃபர் அ பவர் ஆன் த Power ஸ்டேட் to இன் சர்டைன் கேசஸ். 258. ஆமா 257 என்னன்னா கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் த ஸ்டேட் இன் சர்டைன் ஸ்டேட்ஸ். ஓ அதான் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ன்றாங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ல. ஆமா இது எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், அடுத்து ஃபினான்ஷியல் ரிலேஷன் வரும். 270ல ஃபினான்ஷியல் இதுக்கு வந்துரும். ஓகே ஓகே இது போடுறீங்களா? லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ஆர்டிகல் 14 15 16 17 கேக்குறாங்க. So 14க்கு என்ன போடுவோம்? It shall be the duty to discriminate against any citizen on the ground only to religion, race, caste, place of birth or any of the term. இது எதுக்கு வரும்? 15. ஓகே இது 1. அடுத்து shall not deny person equality before the law, equal protection of law. Untouchability 17. Equality of opportunity in relating to employment and any office under the state வந்து 16. கரெக்டா? கரெக்ட். 2143 ஆன்சர் சி. ஃபாஸ்டா போனா சொல்லிடுங்க, நிறுத்திடுங்க. Okay, which article of the Constitution of India says no child below the age of 14 years shall be employed to work in any factory or mine or engaged in any other hazardous employment? ஓகே ஆர்டிகல் 24. Article 24. 23 என்னது? Article 23 வந்து இது எனக்கு அது ரெண்டும் குழப்பம் அக்கா. 24 வந்து இந்த சைல்டு லேபர், இது டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் ஃபோர்ஸ்ட் லேபர் பெக்கர்லாம் வரும்ல. ஓகே ஃபைன். டிராஃபிக்கிங் 360 நமக்கு 368 நமக்கு தெரியும். 45 வந்து இதுன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன? 45 வந்து இதுக்கா. 44 இது இல்ல 6 to 14 year. ஆமா எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன். கம்பல்சரி எஜுகேஷன். 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இங்க தான் மாட்டிருக்கு. 44 ஓகே. 330 என்னது? லிங்குவிஸ்டிக்கா? இல்ல லிங்குவிஸ்டிக் நோ. 350 Reservation of the seat of the scheduled caste and scheduled tribe in the house of the people. நீங்க சொன்னீங்க அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும்ன்ற நரி சக்திக்கு அது வேணும். ஓகே அதுதான் இதுவா? 368 அமெண்ட்மென்ட். ஓகே அதெல்லாம் நம்ம பாப்போம். 330A 332. ஓகே Okay. Part 4 of the Constitution of India, provision for Panchayat and inserted by the Constitution Amendment Act 1992. Part 9 அக்கா 4 ன்னு படிக்கிறீங்க. Sorry, Part 9. Sorry da. Part 9A of the Constitution of India contains provision for municipalities, and Article 243Q envisages 2 types of municipalities and municipal council and municipal corporation for every state. 243Q எங்க போய் தேடுவேன்? இல்ல தேட வேணாம். ஆக்சுவலி இது வரைக்கும் கரெக்ட். இங்க 2 டைப்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. மொத்தம் 3, அதுக்கும் 3 இதுக்கும் 3. இங்க முனிசிபாலிட்டி முனிசிபல் கார்பரேஷன் மட்டும் இருக்கு. நகர் பஞ்சாயத்து காணும். டிரான்சிஷன் எங்க ஊர்ல நகர் பஞ்சாயத்துல வரும். அதனால இது வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். தப்பா? ஓகே இது தப்பு, இது கரெக்ட். எந்த இடத்துலயும் 2 டைப்ஸ்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஒரு நிமிஷம்க்கா. இந்த क्वेश्चन இல்ல, முன்னாடி क्वेश्चन 330க்கு வந்து அது என்ன, Government of India may sue or be sued by the name of Union of India or Government of State. And the suits and proceedingsல வருது அந்த ஆர்டிகல் 330. 330ல வந்து ரிசர்வேஷன் 330A டா. 330A and B. 330 தான். 330க்கு இங்க வேற கொடுத்திருக்கானுங்க. இங்க பாரு. பார்லிமென்ட் வந்து எலெக்ஷன் 1 நேஷன் 1 எலெக்ஷன் வரும்போது 330 படிக்கலையா நம்ம? 330 தான். 330 ஆனா வேற கொடுத்திருக்கானுங்களே, அதனால தான் நான் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு கேக்குறேன். டேய் நீ லட்சுமிகாந்த்ல பாக்குறியா? நீ எதுல சாங் பாக்குற? லட்சுமிகாந்த்ல தான் பாக்குறேன். நான் வந்து நெட்ல பாக்குறேன்க்கா. இந்தியன் கானூன். இந்தியன் கானூன்லாம் ஒரிஜினலா சொல்லுங்க அக்கா. நிறைய இதுல தான்க்கா சொல்றாங்க. சரி ஓகே, நான் செக் பண்ணிட்டு பேக் நோட்ஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்து போங்கக்கா. Okay, consider the following statement. Article 371A to 371I were inserted in the Constitution of India to meet regional demands of Nagaland, Assam, Manipur, Andhra Pradesh, Sikkim, Mizoram, Arunachal Pradesh and Goa. இது வேற தெரியாது. இருங்க வேற. இரு எல்லாத்தையும் செக் பண்ணாத.
Okay. Constitution of India and the Union States of America envisages dual policy, அதாவது யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பட் சிங்கிள் சிட்டிசன், அதாவது டியூவல் பாலிசியா ஆனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா. ரெண்டு பேரும் கிடையாது. யூனியன் ஆஃப் இந்தியா கரெக்ட், ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிடையாது. யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு டியூவல் பாலிசி கிடையாது, சிங்கிள் பாலிட்டி தான், ஆனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கரெக்ட். இவனுக்கு வந்து டபுள் சிட்டிசன்ஷிப், டியூவல் பாலிசியும் இருக்கு. தப்பது. அப்ப a naturalized citizen of India can never be deprived of his citizenship. இதெல்லாம் சொன்னா நான் தப்புன்னு தான் சொல்றேன். எப்படி கேன் நெவர் பி? ஓகே 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 ஓகே. கேன் நெவர் பி, ஏன் நம்ம யூனியன் கவர்மெண்ட் பவர் லா எது போட்டாலும் தூக்கிடலாமே. தூக்கிடலாம், கரெக்ட் தான். சோ ஆன்சர் 1 only. கரெக்ட்டா? இவங்க பாக்குறேன். இன்னொன்னு சாரி டு இன்டரப்ட். அது என்னன்னா 330 பாக்குறதுக்கு பதிலா 300ன்னு பாத்துட்டேன். அது அந்த 300 அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வரும் இல்லக்கா, அந்த இது அதுல அந்த இது வரும். 330 வந்து கரெக்ட் தான். இருங்க அக்கா, நான் 371ல எல்லா ஸ்டேட்டும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அடிச்சு நான் ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுங்க 71ல சொல்லுங்க பாப்போம். இந்த ஆர்டர்ல இருந்தாண்ட கரெக்ட்டா வரும். இந்த ஆர்டரே தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஐ கோவா அப்படின்னு சொல்லுவோம். ஏ நாகாலாந்தும்போம். பி அசாங்க. ஆமா, ஏ பி சி அப்படியே போடு. 371க்கு பர்టిక్యులர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்பெக்ட் டு தி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். 371 ஏல அது இது 37 ஃபர்ஸ்ட் 370ல இருந்து வரும். 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர்டா. 371 மகாராஷ்டிராக்கு வந்துரும். இப்போ ஏ டு மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். சரியா? ஏக்கு தான் நாகாலாந்து நீங்க சொன்னது. ஆமா. பி க்கு அசாம். ஆமா. சி க்கு மணிப்பூர். டி க்கு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஆமா. இ க்கு மறுபடியும் ஆக்சுவலா அங்க என்னன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்டேட்டுக்காக சொல்றாங்களா, இ க்கு மறுபடியும் ஆந்திர பிரதேஷ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கா. ஆமா. எஃப் க்கு வந்து சிக்கிம். ஜி க்கு மிசோரம். ஹெச் க்கு அருணாச்சல் பிரதேஷ். ஐ க்கு கோவா. ஜே க்கு கர்நாடகா. சோ எத்தனை ஸ்டேட் வருது மொத்தம்? 1 2 3 4 5 6 7 8 9. அக்கா டி என்னது? சாரி, டி ஆந்திர பிரதேஷ் தெரியும். இ என்னது? இ ஆந்திர பிரதேஷ் யுனிவர்சிட்டிஸ்க்காக போடுவாங்க அது. ஆமா ஆமா, அந்த ஆந்திர பிரதேஷ்ல உள்ள யுனிவர்சிட்டிஸ்க்காக போடுறது. அதனால தான் சொல்றேன், இது அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க. இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு இ மட்டும் ஆட் பண்ணீங்க, அதுவும் ஆந்திராக்கு வரும். சிக்கிம், மிசோரம், பார்த்தா ஐன்னு யோசிச்சா ஐ கோவா அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சு. 12 ஸ்டேட் இருக்காக்கா மொத்தம். நீ மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லாத்தையும் மத்திய பிரதேஷ்லாம் இல்ல, மகாராஷ்டிரா குஜராத். ஃபர்ஸ்ட் 71ல மகாராஷ்டிரா குஜராத். அதுக்கப்புறம் நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் கர்நாடகா. கர்நாடகால முடியுது. சரியா? 12 ஸ்டேட் மொத்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது ஒரு பார்ட்ல வருமே 21 டெம்பரரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஆமா ஆமா சார், அதெல்லாம் போய் பார்க்கணுமா? லட்சுமி அந்த பார்ட்ல எங்க கொடுத்துறாங்க? பார்ட் வந்து 3rd சாப்டர்ல கொடுப்பாங்க. ஓ, அங்க இருக்கு. சரி, ஓகே. சொல்லுங்க, படிங்க. அடுத்து படிங்க. அடுத்து போய்க்கவா? ஓகே. கான்ஸ்டிடியூஷன் 98th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அது என்ன சொல்லுதுன்னா, எம்பவரிங் த ஸ்டேட் டு லிவே அண்ட் அப்ரோப்ரியேட் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்லுது. இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன், ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோரல் கான்ஸ்டிடுவன்சி ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் சென்சஸ் 2001, டிமார்கேஷன் ஆஃப் நியூ பவுண்டரிஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். எனக்கு ஆன்சர் தெரியும், நீங்க யோசிச்சுங்க. இது வந்து ஆக்சுவலி நான் இயர் சொல்றேன், அதை வச்சாவது யோசிக்க பார்க்கலாம். 2003 இது. 90sல வர எல்லாமே மோஸ்ட்லி 2003. 2003னா சென்சஸ் படி மாத்தி இருந்திருக்கலாம். நியூ பவுண்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். அத சி தூக்கிடுங்க, சி வேண்டாம். நான் 2 சி இருக்கு. ஓ, டி தூக்கிடுங்க அக்கா, சாரி. ஓ சி தூக்கவா வேணாமா? பி தூக்கிடுங்க. பி தப்பு. ஏன்னா 99 எடுத்தது தம்பி. 99 அக்கா, 99th அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன். நல்லா பாரு. எப்படி பார்த்தா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நீங்க வேற 98ஆ? 99 தான ரிப்பீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆன்சர் 9 இது தான்டா வச்சிருக்கேன், என்ஜாக் தான்டா வச்சிருக்கேன். 98 என்ன தெரியுமா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா ரீஜன் ஆஃப் தி ஸ்டேட்
ஆஃப் கர்நாடகா கீழ கீழ ஸ்பெஷல். படி. கீழ படி நெறைய வரும். சரி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் a special provisions for the Hyderabad Karnataka region of the state of Karnataka. Special provisions aim to establish an institutional mechanism for equitable allocation of fund to meet the development need of the region, as well as enhance the human resource and promote employment for the region by providing a local cadre the services and reservation in education and vocational institution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 98 தான் கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது இன்னும் இருக்கும், நெறைய இருக்கும். நான் நோட்ஸ்ல நீங்க சொல்றது எழுதியிருக்கேன். 99 கொலிஜியம் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது பி 99 தப்பா கேட்டாங்க. அப்போ 99 தான் கேட்டிருக்கணும். ம். அப்படி பார்த்தா கூட அது 2014ல வந்திருக்கு. இது 2005ல கேட்டிருக்காங்க. ஐயோ கடவுளே. அமெண்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் மாத்திட்டு விளையாடுறோமோ? அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 99 போட்டாலும் நேஷனல் ஜுடிஷியல் என்ஜேஆர்சி தான்க்கா வருது. என்ஜிஆர்சி தான். எந்த இயர்? 2014. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேற ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிறானுங்க. தப்பா கேட்டுக்கிறானுங்க. அவங்களுக்கு இல்ல அவ்வளவு மேபி ஆன்சர் தப்பா கொடுத்திருக்கலாம். இந்த இல்ல திஷா சார் இங்க பாரு 2005ல எப்படி 98 பத்தி பேசிப்பாங்க? இதைத்தான் நான் மானின்னு சொன்னேன். அதை அப்ப நீங்க கண்டுக்கல. தப்பா கொடுக்குறாங்கக்கா. அந்த இயர் எல்லாம் பாக்காதீங்க, கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. சரி ஓகே, இந்த கொஸ்டினை விட்டுருங்க. நல்லா இது. ஓகே நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இது அப்படியே போட்டுறா 38 செக் பண்ணணும்னு போட்டுரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் 20 பார்ட்ஸ் இருக்கான். அடுத்து வந்து there are 390 articles in the Constitution of India in all. 9th, 10th, 11th and 12th schedules of the added to the Constitution of India by the Constitution Amendment Act. அக்கா ஒரே நிமிஷம், நீங்க அதுக்கு போங்களேன். மேல கொஸ்டினுக்கு போயிட்டேன். அவங்க 98 அமெண்ட்மெண்ட் பில்ல பத்தி கேட்டிருக்காங்க அக்கா. அமெண்ட்மெண்ட் 2003ல தான் வந்திருக்கு. அதுதான்டா நம்ம சொதப்பிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போங்க. முன்னாடி கொஸ்டின் மேல ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் போங்க. அது என்ன கொஸ்டின்? அது 3rd Constitution Amendment Billன்னு போடு. இல்ல 21 தானே. இல்லக்கா இவனே கண்ட்ராவியா கொடுத்துருக்கான். 93rd அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு தான் நினைக்கிறேன். அது அப்போ ஆனா பில் அவ்வளவு போயிட்டு ஆக்ட் 86 தான் வருதா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் அமெண்ட்மெண்ட் பில் போட்டு வரேன். 93rd அமெண்ட்மெண்ட் பில். அவன் சொல்றது உனக்கு புரியுதா சார்? புரியுதுக்கா. அதான் அவன் வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து ஆனா பில்லுங்கறான். இப்போ நம்ம 140 கரெக்ட் அக்கா. பில்லு கரெக்ட் தான். கொஸ்டின் கேக்குறதெல்லாம் பில்லு கேக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் டீல்ஸ் வித் தான். அப்போ வந்து பில்லு தான் கேக்குறாங்க கொஸ்டின் எல்லாமே. 93rd அமெண்ட்மெண்ட் பில் வந்து மாத்திட்டாங்களோ? இப்ப அமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரி கேக்குறானுங்களோ? அப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி 101 கேட்டாங்களே, அதுவும் இதே மாதிரி தானோ? இது வைங்களேன். ஆன்சர் 21க்கு வந்து பில்லு. ஆன்சர் சி பி தான். ஆன்சர் பி தான். எஜுகேஷனுக்கு தான். டிக் பண்ணீங்க. ஆனா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனா பில்லு வந்து 93rd. கீழ வாங்க. இதுக்கு வந்து அப்ப ரீசெண்டா வந்து பில்லு எல்லாம் படிச்சுக்கணுங்க, ஆக்ட் படிக்கிறத விட. சரியா? 98th அமெண்ட்மெண்ட் பில்லு தான் வந்து நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன். இது வராதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதுவும் வராது, இதுவும் வராது. அதை வச்சு என்ன நான் போடுவேன். சோ பில்ல படிக்கணும்னு மட்டும் போட்டுறான். 98th அமெண்ட்மெண்ட் பில் என்ன தெரியுமா? வந்து கரெக்ட்டா சொல்றீங்க. இதான் வரும்ட்டு. அப்ப பில் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இப்பதான் பாத்துட்டு இருந்தேன். கூகுள் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இல்ல அவங்க ஆன்சர் சொன்னாங்கல்ல, என்ஜாக்ஸ்லாம் வந்து 98th பில்லுன்னு சொன்னாங்கல்ல. 98th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இல்ல 99th தான் என்ஜாக் வரும். நீங்க வந்து 98th சொன்னீங்களே, அதுக்காக கேட்டேன். ஆமா அதுக்காக தான் கேக்குறேன். அப்படியே தான் தப்பாக்கா. 98th தப்பாக்கா. பில்லும் தப்பாக்கா. இது புரியல. ஜேஜே கண்ணா பில்லு கரெக்ட் தான்டா. நேஷனல் ஜுடிஷியல் கமிஷனை வந்து கொண்டு வரதான் பாப்பாங்க. தப்புங்க. அதுவே தப்புங்க. போட்டு பாத்துட்டாங்க. நான் ஏன்டா இதுல பாரு டவுட் நெட்ல அதானே கொடுத்திருக்கானுங்க. பிஆர்எஸ் ஓட இதுவும் பாரு. இல்ல மேக்ஸிமம் பில்லு கேட்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல அப்படி கிடையாது. பில்லு கேக்குறாங்க. 101க்கு பில் அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆமாமா. 98th பில் வந்து என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹையர் ஜுடிஷியரி. அதான் 98th அமெண்ட்மெண்ட் பில்லு தான். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இப்போ ரீசெண்டான ட்ரெண்ட்ஸ்லக்கா அவங்க வந்து பில்ல விட்டுட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கேட்க போயிட்டாங்களோ? நம்ம கேட்கல. பில்லு தான் கேக்குறாங்க. 2024ல 2 கொஸ்டின். 101th அமெண்ட்மெண்ட் பில்ல ஒத்துக்கேஷன், 127th அமெண்ட்மெண்ட் பில்லு. நான் அது படிக்கும்போது சொல்றேன் உங்களுக்கு. சரி ஓகே ஓகே.
2024 CBS 2 ஆக்சுவலா மோஸ்ட் ரீசெண்ட் அது ஆக்சுவலா. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நியூ பவுண்டரிஸ் டிமார்கேஷன் அப்படின்னா அது வெரி இயர்லியர் பீரியடு. ஓகேவா? அது வராது. அது நம்ம கன்ஃபார்மா தூக்கிடலாம். அதே மாதிரி லிவி அண்ட் அப்ராப்ரியேட் சர்வீஸ் டாக்ஸும் அப்படிங்கிறது வெரி வெரி இயர்லி. அதாவது 10th ஷெடியூல்னா அப்போ அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம அந்த இதுல தூக்கணும். ஸோ அப்படிங்கும் போது இதையும் தூக்கிடலாம். இந்த இடத்துல வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரல் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீசிங் பண்ணி வச்சுட்டோம். அப்படிங்கும் போது இது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதான் எனக்கு தெரியல. அதை வச்சுதான் நான் இதுன்னு சொல்றேன். புரியுதா? ஓகே ஓகே புரியுது. அடுத்து போலாம். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து 20 பார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 390 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th இந்த ஷெடியூல்லாம் ஆடட் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை தி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எந்த ஷெட்யூல் ஆட் பண்றதுனால அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேணும், அதனால அது கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே 20 பார்ட்டும் தப்பு, 390 ஆர்டிகலும் தப்பு. ஆமா, ஸ்டார்ட் ஏன்னா பண்ணும்போதே வேரியபிள் நம்பர். ஆமா, ஸ்டார்ட் பண்ணும்போதே 395 ஆர்டிகலோட ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ எவ்வளவு மொத்தம் ஆர்டிகல்? 417 நினைக்கிறேன்க்கா. இது இல்ல இன்னும் அதிகம். 470வா? இருங்க பாப்போம். 495 சொல்றாங்க. ஸ்ரீனி மமஹா. 495வா? ஆமா ஆமா. ஓகே, 495 எனக்கு என்னமோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல 395 வரைக்கும் தாங்க இருக்கு. 425 இருக்க போது. இல்ல சரி நீங்க படிங்க, நான் பாக்குறேன். ஓகே பாருங்க யாராவது, ஏன்னா இது ரொம்ப அதிகம். அரௌண்ட் 500 ஆர்டிகல்ஸ்னா நம்ம 105 இப்பதான் 106ல இருக்கும். 448க்கா. 448. இந்தியன் 22 பார்ட். ஓகே ஓகேவா, 448. Okay. Among the following is the chairman of the Union Constitution Committee of the Constituent Assembly. B.R. Ambedkar, J.B. Kripalini, Nehru, Alladi Krishnaswamy Iyer. யாரை போடலாம்? எனக்கு தெரியும், நீங்க போடுங்க. சரி, இவர் அம்பேத்கர். வந்து டிராஃப்டிங் கமிட்டி போடுவோமா? ஓகே, இவங்களை வந்து பிளாக் அந்த நேஷனல் சாங்க்கு போடுவோமா? கிருபாலி. இவர் வந்துதான் இதுக்கு பண்ணுவாரு, சேர், அதாவது ஓகே ஓகே பவருக்கு வருவாரு. அதே யூனியன் ஸ்டேட்டுக்குன்னா வல்லபாய் பட்டேல் போடுவோம். அல்லாடி கிருஷ்ணசாமி எதுக்கு இருக்காருன்னு தெரியாது, ஆனா அவரு தான் ஆர்டிகல் 370க்கு வந்தவர், ரெக்கமெண்டேஷன் பண்ணவர். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, தெரிஞ்சதுன்னா யாராவது சொல்லுங்க. Which one of the following subjects is under 40யோட ஆன்சர் வந்து இதுதானே, ஜவஹர்லால் நேரு தானே? Okay, which one of the following subject is under the union list in the 7th schedule of the Constitution of India? Regulation of labor and safety in mines and oil fields, agriculture, fisheries, public health. எதெல்லாம் சப்ஜெக்ட் அண்டர்னு கேக்குறாங்களா? யூனியன் லிஸ்ட் கீழ எது வரும் அப்படிங்கறாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ், பப்ளிக் ஹெல்த் எல்லாமே வராது. அக்ரிகல்ச்சர் வரும். அக்ரிகல்ச்சர் வராது. ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர்ல ரெண்டு இருக்கு. பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட்டோடது, ஃபிஷரிஸ் ஸ்டேட்டோடது. சரி, மேபி ஏவே போடுங்க பார்க்கலாம். ஏ தான் ஆன்சர். இந்த பப்ளிக் ஹெல்த் தான் அந்த நம்ம இதுல எல்லாம் படிப்போம்ல, அதுவும் ஸ்டேட் லிஸ்ட்ல வருங்கிறது மைண்ட்ல வச்சு. இதுல வெறும் ஹெல்த்ங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, வாட் டஸ் த 104th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரிலேட்டட் டு? Abolition of legislative council in certain states, introduction of dual citizenship for the persons living outside the India, providing quota to socially and educationally backward class in private educational institution, providing quota for religious minority in service under the central government. Elimination போடலாம் இது. சரி போடுங்க, பாப்பா ட்ரை பண்ணுவோம். ஓகே, abolition of legislative council இது அப்படியே இருக்கட்டும். dual citizenshipங்கிறது கிடையவே கிடையாது இந்தியால, அது தூக்கிடலாம். அதுக்கப்புறம் கோட்டா ரிலீஜியஸ் மைனாரிட்டி வந்து சர்வீஸ்ல கோட்டா இருக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. சி 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 போங்க. சி என்ன சொல்லிருக்காங்க? சோஷியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ்ல பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கணும்.
பிசிக்கு பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கோட்டா கொடுக்கணும். அப்பனா இந்த 25% பேசுறாங்க. 25% கொடுப்பாங்களா? 27 27 இல்ல 25% பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல. நீ சொல்றது ஓபிசி. ஓகே 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 புரியுது. சரி கீழே அது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆக்சுவலா வந்துச்சு சார்? 25 சார் 91 இதுதானே ஆர்டி ஆக்ட் 2009ல வந்திருக்கணுமா? ஆர்டிஐயா? எனக்கு சொல்றீங்க ஆர்டிஐல கொண்டு வந்தாங்க. எனக்கு 91ல தான் நினைக்கிறேன் நான். இது ஆர்டி ஆக்ட் மூலமா தானே வந்துச்சு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிஇல வந்துச்சா? அப்ப 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். சரி அக்கா நீங்க கீழே வாங்களேன். அப்ப ஏதான் ஆன்சரா? எனக்கு ஆன்சர் தெரியல. 42 வந்து சி அக்கா. பில்லு கேக்குறான். அதான் இந்தியன் பார்லிமெண்ட் 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் தூக்கிடலாம். ஏவியும் தூக்கம். அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் கவுன்சில் இன் சர்டன் ஸ்டேட்ஸ் கரெக்ட் தான். தனித்தனியா தானே அவன் தூக்குவான். ஸோ ஆன்சர் இங்க வந்து நிக்குது. ஓகேவா? அது ஆக்ட் என்ன தெரியுமா? ஆக்ட் அதான் ஆர்டி ஆக்ட் அக்கா. 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அக்கா. அது ஆக்ட்னா 93rd, பில்லுனா 93rd வந்து அந்த மண்டல் கமிஷன் இதுடா 27%. டேய் ஏன்டா நீ ஆக்டிவ் பில்லி வச்சு இது அக்கா அப்படி நான் சொல்றத மட்டும் கேளுங்க அக்கா. நான் சொல்றேன் பாருங்க. 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. எம்பவர் த ஸ்டேட் டு மேக் எ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த சோஷியல் பிசி, அதாவது பிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இன்க்ளூடிங் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றது வந்து இதுதான். அதான் கோட்டா. அந்த பில்லு 104 இருந்துக்கும் ஆக்ட் வந்து 93rd இருக்குது. அங்க நீங்க மேல பாத்தீங்க தெரியுமா 93rd ஆக்ட்ன்றது? அது 93rd கிடையாது. அது வந்து 93rd அமெண்ட்மெண்ட் பில்லு. அமெண்ட்மெண்ட் பில்லு இதுவும் பில்லு தான் கேட்டிருக்காங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் அது. ஆக்ட்னா 86th. இப்போ இங்க கேட்டீங்கல்ல இது என்னதுன்னா இந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் பில்லு நம்பர் 98, ஆக்ட் நம்பர் 99. ஓகேயா? அது எங்கேயோ போயிடுச்சு. இதோ இருக்கு. சூப்பரா இருக்கு. நீ என்ன சொல்ற ராகுல்? பில் நம்பர் 104, ஆக்ட் நம்பர் 93 சொல்றியா? ஆமா, அதே ப்ரொவிஷன் தான். ஓகே, அந்த 27% ரிசர்வேஷன் தான் இது அவன் கோட்டான்னு சொல்லியிருக்கிறது ஒண்ணுதானா? இல்ல இது இது வேற பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு. அது உள்ளேயே ஒன் ஆஃப் த சப் ப்ரொவிஷன் சொல்றியா? இது என்னமோ ஆக்சுவலி 16th of 5 என்னமோ ஒன்னு. சாரி 16th of 5லயோ என்னமோ ஒண்ணுல வரும். ஆமா ஆமாக்கா. அதான் சப் ப்ரொவிஷன் தான் வரும் போல. ஆமா. ஆனா இது வந்து 25% தான் வரும். 27 கிடையாது. ஓகே ஓகே. இந்த பேக்வர்ட் கிளாஸ் இன்க்ளூடிங் SC ST OBC SC ST. Done. Okay. Which one of the following commission was set up in the pursuance of definite provision under the article of Constitution of India? Pursuance. Okay. இதுக்கு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஆர்டிகல் 324. ஓகே. இது மேல பாருங்களேன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டானுங்க, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படின்ட்டு. அது நான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் ஆமா இருக்கு அப்படின்னு போட்டு வந்தேன். சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதுல. Consider the following statement. Free and compulsory education to the children 6 to 14 years of age group by the state by the 76th கரெக்டா படிக்கிறேனா? 76th Constitution Amendment Act to the amendment to the Constitution. அமெண்ட்மென்ட் தான் கொடுத்திருக்காங்க, ஆக்ட்னு கொடுக்கல. வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அதுல. 76ங்கற ஒரு நம்பரே நம்ம பார்க்கல. செத்து 86 தான். 93ல செத்து போயிருப்போம். இல்ல 86ன்னு வந்து நின்னு. எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்களேன். 21A தானே 6 to 14? ஆமா ஆமா கரெக்டா தான் சொல்றீங்க. அது 45. அது 45. கரெக்டா தான் சொல்றீங்க. பயப்படாதீங்க. கை நடுங்குது. குவாலிட்டினா எனக்கு தெரியும் எல்லாரும் சொன்னீங்க. செம சந்தோஷமா இருக்கு. ஆனா சத்தியமா எனக்கு அப்பவே ஆன்சர் வந்துருது. ஆனாலும் 2-3 படிச்சுக்கோ. சர்வ சிக்ஷா அபியான் seeks to provide computer education given in rural areas. ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, education was included in the concurrent list by the 42nd Constitution Amendment 1976 to the Constitution of India.
வேற என்னெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க அதுல அந்த அந்த டைம் பீரியட்ல மினி கான்ஸ்டியூஷன் தானே? 72nd வேற என்னெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்த விஷயங்கள்லாம் என்னென்ன தெரியுமா? சொல்றேன், எழுதிக்கோங்க. எஜுகேஷன், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட்ஸ் அதெல்லாம் சேர்ந்து, அப்புறம் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன். இருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். இதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துருக்காங்க. 5 சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க மொத்தம். எஜுகேஷனு, ஃபாரஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்காக, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு எனக்கு புரியல. அதான் நீ நாலாவதா? 4 தான்டா சொல்ற. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், 3 வச்சுக்கிட்டியா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் 4. அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொன்னு என்ன? இன்னொன்று வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை விட்டுட்டு இது எல்லா கோர்ட்டையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது. ஓகே, லோவர் கோர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ 4 தான் சொல்ற. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒண்ணுதான். ஒண்ணுதான், ஜஸ்டிஸ் கொண்டுட்டு வர்றது, அவ்வளவுதான். அப்படிதான் இங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு எங்க? அவ்வளவுதாங்க கொடுத்துருக்காங்க இதுல. நான் என்ன வச்சுட்டு வந்து பண்றேன். அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. சரி, நீ படிங்க, நான் செக் பண்றேன். Okay. Which of the following Constitution Amendment Act seeks that the size of the Council of Ministers at a center and in a state must not exceed 15% of the total number of members in a Lok Sabha and the total number of members of the Legislative Assembly of that state respectively? 15% மேல வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இவன் Constitution Amendment Act தானே கேக்குறான். ஆக்ட் தான் கேட்டிருக்கான். ஆக்ட் மார்க் பண்ணுங்க அங்க ஃபர்ஸ்ட். சைடுல போயிட்டு 91st நிறைய இருக்கும்ல. 2003-ஆ? நான் அப்படிதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். 91st வந்து 2003 தான். ரொம்ப பெரிய ஆக்ட் தான் ஆக்சுவலா. ஆமா, மோஸ்ட்லி இந்த 91, 93, 90 இதெல்லாம் வந்து 2003-லயே ஆயிருக்கும். ஆன்டி ஃபிக்ஷனை மறுபடியும் இங்கதான் ஸ்பிளிட்டையும் மாத்திருப்பாங்க 91ல தான். ஸ்பிளிட் மர்ஜர் அதையா? ஸ்பிளிட் மெர்ஜர் 91 தான். சரியா? இதுல எக்ஸம்ஷன் மட்டும் இருக்கு. less than 12 எங்க? இதுக்கு தானே யூனியன் டெரிட்டரி. ஏதாவது சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரிக்கு வந்து less than 12. யூனியன் டெரிட்டரிக்கு வந்து முன்னாடி அதிகபட்சம் 20 கொடுத்திருந்தாங்க, அதை 12 மாத்திருப்பாங்க. 12 மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், டன். அடுத்து போலாம். எது 12 மாத்திருப்பாங்க? யூனியன் டெரிட்டரிக்குடா, சின்ன சின்ன ஸ்டேட் இருக்குல. மினிமம் நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 20 ன்னு கொடுத்திருப்பாங்க. எக்ஸெப்ட் சின்ன சின்ன ஊருக்கு மட்டும். ஏன்னா நம்ம டெல்லி புதுச்சேரிக்குலாம் 30 தானே, 33. 15% போட்டா வராதுல்ல, அதனால. சொல்லுடா, சொல்லுங்க. இன்னொன்னுக்கா, அந்த 5வது இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட்ஸ். அப்பதானே வந்து நம்மளோட அந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் எல்லாம் வந்திருக்கும். 1972. அதனால வந்து அத வந்து கன்கரண்ட்லி கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஃபாலோ பண்ண போறேன் சாங்ஸ். அததான் நான் சொன்னேன்ல. எங்க நீ ஃபாரஸ்ட், எஜுகேஷன், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் சொல்லிட்டு போன. வைல்ட் லைஃப் வாயிலே வரல. ஓ, இந்த கமா போட்டது எடுக்கணும். இது எனக்கு எப்படி எடுக்கறாங்கன்னு எனக்கு புரியலங்க. இரு. ஓகே. ஃபாரஸ்ட் தனியா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் தனியா போல இருக்கு. நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன். Okay. Which of the following are included in the directive principle of state policy? Prohibition of traffic in human beings and forced labor, prohibition of consumption except for medicinal purpose of intoxicating drinks and of drugs which are injurious to health. படத்துக்கு முன்னாடி வர மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சரி, 2 only தான். அது என்ன ஆர்டிகல்? ஆனா எது டாக்ஸிக்கா? 47. குடிக்க கூடாதுன்னு சொல்றது 47ல குடிக்க கூடாது. ஆர்டிகல் 20. இது எங்க ஒன் ஸ்டேட்மெண்ட் எங்க இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இன்க்ளூட் கிடையாதுடா. கிடையாது, அதுல 2 only போட்டுருக்கேன். அதனால 2 only. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். 23rd ஆர்டிகல். சரி, அப்புறம் அந்த மியூசிக் போடு, எங்க எல்லாருக்கும் கேக்கும். Which schedule of the Constitution of India contains special provision for the administration and control of scheduled areas in the several states? 3rd, 5th, 7th, 9th? Special provision. Several states na administration and control of scheduled area la, அப்ப 5th.
அது அதே எத்தனை ஸ்டேட் அக்கா? ஃபிஃப்த்ல புரியல. எத்தனை ஸ்டேட் இருக்கு? 10 ஸ்டேட் இருக்குடா. அதுல உள்ள ஷெட்யூல்ட் ஏரியாஸ மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் அதுல வந்துரும் சார். ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ட்ரைப்ஸும் ஷெட்யூல்லாம் மட்டும் எங்க வர்றது. இருக்கு என்னது? லக்ஷ்மி? அந்த ஷெட்யூல்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்கு? அது கேரள் ஒரு சொல்லலாம்ல, இருக்கும் பாரு. ஆன்சர் சொல்லலாம்ல ஏதாவது. எதுல வரும்னு கேக்குறியா? ஆமா, அந்த என்ன? இது இருக்குல்ல, பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன், அதுக்கு அடுத்த பேஜ்ல பாரு. அக்கா, அந்த புக்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களா அக்கா உங்க மண்டையில? அதுக்கு ரொம்ப பக்கத்து பேஜ்ல வருஷம் படிக்க கூடாது சார். கத்துக்க ரொம்ப வருஷம் படிச்சு அட பாவிங்களா. போயிடணும். ஓகே, இதே 6th கேட்டா இங்கே படிச்சிருவோம், ஏன்னா அடுத்து கேட்பான். 6th கேட்டா 6th ஷெட்யூல்ல மொத்தம் 4 பேரா? அசாம், மேகாலயா, மணிப்பூர். தப்பு போ, அப்படியே அடிச்சு அனுப்புவாங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா. என்ன மேகாலயா, மிசோரம், திரிபுரா. மணிப்பூர் நீங்க சரி, தெரியாம மணிப்பூர் வந்துருச்சு. ஏஎம்டிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎம்டிஎம்ல மணிப்பூர் மட்டும் வராது. மேகாலயா, மிசோரம், திரிபுரா. என்னால எழுத முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். Under which one of the following Constitution Amendment Act 4 languages were added to the list of languages under 8th schedule of the Constitution of India, thereby raising their number to 22? லாஸ்டா கேக்குறாங்க, எது லாஸ்ட்னு கேக்குறாங்க. என்னது? இல்ல 22ல இருந்து 4 18ல இருந்து 4 ஆட் பண்ணாங்களாம். எதுல 4 ஆட் பண்ணிருப்பாங்க? மோஸ்ட் ரீசன்ட் எதுன்னு பாருங்க. அது எனக்கு தெரியும், நீ சொல்லு. எனக்கு தெரியாது. இப்போ கேட்ட கேள்வியோட ரிலவென்ட் தானே, சொல்லு. ஆமாக்கா, ஆனா ஆன்சர் தெரியல. இங்க பாரு, 93rd விட்டுறா. அது வந்து மண்டல் கமிஷனோடது. ஆமா, 91st வந்து first அந்த கிடையாது. இது அந்த என்னது அந்த மினிஸ்டர்ஸ் 15% மேல இருக்க கூடாதுன்றது. சூப்பர். 91st இது பண்ணு. அப்பனா 92nd. அதுக்கப்புறம் 90 பத்தி தெரியல. 92nd இருக்கலாம். 92nd or 90th இருக்கலாம். 90th கிடையாது, 92nd. இதை நான் சொல்றேன்க்கா, நோட் பண்ணிக்கிறீங்களா யாராவது? சொல்லுங்கக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்பர் சொல்லிடுறேன். அப்படிதான் நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன், அப்படிதான் சொல்லுவேன். 21, 90, 71, 92. இதெல்லாம் வந்து 21, 71, 92. இங்க இயர் நோட் பண்ணுங்க. 1967. இங்க சந்தாலி தான் ஃபர்ஸ்ட் வரும். சிந்தி, சந்தாலி கிடையாது, சிந்தி. 71 இருக்குல்ல, 71 வந்து 1992. ஓகேவா? ஸோ 1992ல 71 அங்க 3. அதுதான் இப்ப கேள்வி கேட்டேன். அதெல்லாம் வந்து கொங்கானி, மணிப்பூரி, நேபாளி. இதுதான் கேள்வி கேட்டான் நம்மள 2024ல. இந்த 92ல மொத்தம் 4 பேர் வருவாங்க. எந்த இயர்னா 2003. அப்பயே சொன்னேன், 90ஸ்லாம் 2003ல ஞாபகத்துல வச்சுக்கணும். 2003. அதுல போடோ, தோக்ரி, மைத்திலி, சந்தாலி. இங்க சிந்தி, இங்க சந்தாலி. 21, 71, 92. 21, 71, 92. இப்படி ஞாபகத்துல ஃபர்ஸ்ட் வந்து சிந்தி 49, 1949. 67. எழுத தெரியல, முடியலடா. சரி, 71ல வந்து சிந்தி, இல்ல சிந்தி இல்ல, கொங்கணி, நேபாளி, மணிப்பூரி. இது வந்து சந்தால், போடோ, டோங்கிரி, சந்தாலி, மைத்தலி. இது வந்து 1992, 71. ஓகே. அதுக்கப்புறம் which one of the following constitution amendment states that the total number of members, ministers including prime minister in the council of ministers shall not exceed 15% of the total number of members of the house of the people? இது எனக்கு தெரியும். 91. 90th constitution amendment என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன தெரியுமா? Provide for the maintenance of erstwhile representation of scheduled tribe and non-scheduled tribe in Assam Legislative Assembly and Bodoland Territorial Area District. Okay, Assam and Bodoland. Okay. With reference to the Constitution of India, consider the following. என்ன கேக்குறான்? Which of the following above provision of the Constitution of India is fulfilled by the National Social Assistance Program launched by the Government of India கேக்குறாங்க. இதுல எது வந்து அது ரெஃபர் ஆகுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, டியூட்டிஸா, டிபிஎஸ்பியா? இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். இப்போ
ஏய் யாராவது இருக்கீங்களா? என்ன ராகுல் நீ சொன்ன அந்த 90th அமெண்ட்மெண்ட் வந்து அதே ஆர்டிகல் 332 வந்து அமெண்ட் பண்றாங்க. அதுலயும் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி இது வருது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 330 ஓகே சாரி நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 330லயும் அதே ரிசர்வேஷன் இதுதான் வருது. சரி இதை விட்டுருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கு. சொன்னவன் எங்க போனா? இந்த ஆர்டிக்கலை படிச்சு சொன்னவன். ஏய் யாரா இருக்கீங்களா? ஐயோ என்ன பார்க்க முடியாது. ராகுல காணும்னு நினைக்கிறேன்க்கா, வாய்ஸ் இல்ல. கடுப்பாய் மோனிகாவும் போட்டு. ஏன் அப்ப அதுல அழுகுற? சாங் என்ன சாங் அந்த 330க்கும் இன்னொரு நம்பரும் சொல்ற, அது எனக்கு புரியவே இல்ல. அக்கா ஆர்டிகல் 330 வந்து நம்ம பார்த்தது வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி இன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு பார்த்துருப்போமா. ஆமா. இங்க 90th அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 332 அதுல அமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதே தான் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரெண்டுமே இதாகிற மாதிரி இருக்கு. அப்புறம் கீழே பார்த்தா அசாம் போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில்ல மட்டும் இவங்க ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க போல இந்த 90th அமெண்ட்மெண்ட் மூலயமா. இப்ப 332ன்றது வந்து ஸ்டேட்ஸுக்கோ, 330ன்றது வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் 330 ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆச்சுல, அதுலயே அந்த நம்பர் வரும். ஓகே 330ன்றது பார்லிமெண்ட். ஓகே 332 ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். 331 மட்டும் பாத்துக்கணும் என்னன்னு தெரியல. நான் பார்த்து சொல்றேன். 332A 330. அடுத்த கொஸ்டின் படிங்க. ஓ கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அதான் படிச்சீங்களா? இல்லடா, இந்த கொஸ்டினுக்கு இன்னும் யாரும் ஆன்சர் கொடுக்கல. எவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா? அப்படிலாம் இல்ல, ஈஸி தான். நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. சோஷியல் அசிஸ்டன்ட்னா ஏதோ நமக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு இருக்கு. அதை பத்தி ரைட்ஸ்ல பேசுனாங்களா, டியூட்டிஸ்ல பேசுவாங்களா, டிபிஎஸ்பில பேசுவாங்கன்னா டிபிஎஸ்பில தான் பேசுவாங்க. அது நமக்கானது. ரைட் டு ஒர்க் அங்கதான் வந்து பப்ளிக் அசிஸ்டன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 41 கரெக்டா? ஓகே. சோ ஆன்சர் வந்து டி மட்டும் தான் வரும். 3 மட்டும் தான் வரும். கரெக்ட்டா? செக் பண்ணி வா. செக் பண்ணிக்கோ. 50 வந்து ஆமா பி தான். ஆமா, இங்க ரைட்ஸ்ல எதுவுமே பேசிருக்க மாட்டாங்க. நமக்கு அசிஸ்டன்ட் கொடுக்கணும் இல்ல டியூட்டிஸ்லயும் அசிஸ்டன்ட் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மரியாதை கொடுக்கணும்னு வேணா சொல்லியிருப்பாங்க. தானக்கா. ஓகே. Under the Constitution of India, which of the following is not a fundamental duty ன்னு கேக்குறாங்க. என்னன்னா right to vote in the public election, right to develop the scientific temper, right to safeguard public property, right to abide constitution and respect its ideals. ஓட்டு. ஓகே, ஓட் கிடையாது. இதோட நம்பர் தெரியுமா? வேற என்ன? 51H ஹைப்பர். சோ H ன்னு நினைக்கிறேன். சயின்டிஃபிக் டெம்பர் வந்து ஹைப்பர். சோ அதனால அப்ப சொல்றா அவன் தெரியும்ல. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட கூடாது. ஓகேவா? அதனால இப்படிதான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அபைடு வந்து இதுவே வருமா? ஃபர்ஸ்ட் ஒன் வரும், ஏவே அபைடு. கரெக்டா? அப்பாதுரை கரெக்டா? ஓ கரெக்ட்டுக்கா. ஓகே. இது என்னடா சொன்னாங்க? இந்த பப்ளிக் ஓட்டுக்கு வந்து இது என்னது? கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா? இது ஆமா கான்ஸ்டிடியூஷன் ரைட். ஆர்டிகல் 326 சொல்லுவாங்க. லீகல் ரைட் ஆப்வியஸ்லி அக்கா. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ன்றது தான் தெரியணும் நம்மளுக்கு. உள்ள கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஆர்டிகல் 326. ஓகே. ஏன்னா அது எப்பவுமே ஒரு கான்ட்ரோவர்சியா இருக்கும். அதுக்காக தான். Consider the following provision under the DPSP has enshrined in the Constitution of India. Securing for citizen of India a uniform civil code, organizing village panchayat, promoting cottage industries in rural areas, securing for all the workers responsible leisure and cultural opportunities. இது எது வந்து
எபோ வந்து காந்தியன் பிரின்சிபலை சொல்லுது அப்படிங்கிறாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து, காட்டன் ரூரல் இண்டஸ்ட்ரி, லெஷர் அண்ட் கல்ச்சரல் ப்ராஸ்பரிட்டி, ஆல் த ஒர்க்கர்ஸ் ரீசனபிள் லெஷர். அது வந்து இது இருக்குல்ல, சோஷியலிஸ்ட் மாதிரி இருக்கு. இது சோஷியலிஸ்ட், இது வந்து ஒன்னு வந்து இன்டெலெக்சுவல். இது ரெண்டும் தான் காந்தியன் இது. ஸோ ஆன்சர் 2 and 3. Okay. Which of the following special powers has been conferred on the Rajya Sabha by the Constitution of India? To change the existing territory of a state and to change the name of the state. Second one, to pass the resolution empowering the parliament to make laws in the state list and to create one or more all India services. To amend the election process of the president and to determine the pension of the president after his or her requirement. To determine the function of the election commission and to determine the number of election commissioners. ஸ்பெஷல் பவர்னு கேட்டா எக்ஸ்க்ளூசிவ் பவர் தானே அர்த்தம். ஆமா, எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஒண்ணுதான். பி தான் ஆன்சர். பி. இதெல்லாம் வந்து மத்தவங்க ரெண்டு பேருமே பண்றதுதான். இது எலெக்ஷன் ப்ரொசீஜர். அதான். Okay. Which are the following provision of the Constitution of India have bearing on education? Education சொல்றது எந்தெந்த ஆர்டிகல், எந்தெந்த இதுன்னு சொல்றாங்க. டிபிஎஸ்பி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், 7th ஷெட்யூல். எல்லாத்துலயும் 7th இருக்கு, 1 இருக்கு. ரூரல் லோக்கல் பாடிஸ்னா எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்க, ஹோலிஸ்டிக்காக வச்சுக்கலாம். 6th ஷெட்யூல் 7th ஷெட்யூல்லையும் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தானே, அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே தான். ஆன்சர் பார்க்குறேன். டி தான். ஆனால் அங்கே சோஷியல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லும் போது அது எலிமினேட் பண்ணீங்க, இது வந்து எல்லாமே வருது. ஓகே. Okay. According to the Constitution of India, it is the duty of the President of India to cause to be laid before the Parliament which of the following? Recommendation of Union Finance Commission, reports of Public Accounts Committee, reports of Comptroller and Auditor General, report of Election National Commission for Scheduled Caste. Okay. Duty of the President 1 2 3 4 எல்லாமே தானே? இல்ல. பப்ளிக் பப்ளிக் இது மட்டும் எக்ஸ்டர்னலா இருக்கு பாருங்களா, இது உள்ள பார்லிமென்ட்க்கு இருக்கு. இது வந்து பார்லிமென்ட்க்கு போய்டும். இது இன்டைரக்டா சொல்றது வந்து பட்ஜெட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட் நம்ம வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவலோட தான் பார்லிமென்ட்ல லைவ் பண்ணுவோம், அது சொல்றாங்க. இது வந்து சிஏஜி வந்து 3 ஆடிட் பண்ணுவாங்க, அத ரிப்போர்ட் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து இயர்லி இது நாங்க என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இது இந்த 3 ஆர்டர் நோட் எடுத்தீங்கன்னா மத்ததெல்லாம் எக்ஸ்டர்னலா பண்றது. சரி, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூட விட்டுருங்க. கேகும் இது என்சிஎஸ்சியும் வந்து வெளியில இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிப்போர்ட்டிங் டு தி பிரசிடென்ட் அண்டர் தி டிஸ்கிரிஷனரி, ஏன்னா இவங்க தான் அப்பாயின்ட் பண்றாருல. பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி வந்து நாட் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட், ஸோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த பிஎம்ல. ஸோ அப்பாயின்மெண்ட் வச்சு எடுத்துடலாம். 1 3 4 டன். ஓகே. இந்த 3 ஆடிட் யாருக்கா ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்ராப்ரியேட்டும் பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, பாக்கி எதுவும் இன்னும் ஒண்ணு தெரியல. Which of the following is among the fundamental duties of citizen laid down in the Constitution of India? To preserve the rich heritage of our composite culture, to protect weaker section from social injustice, to develop the scientific temper and spirit of inquiry, and to strive towards excellence in all spheres of individual and collective activity. இது எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரும்ங்கறாங்க. 2 வராதா காஸ்? வீக்கர் செக்ஷன் அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து டிபிஎஸ்பி ல வரும். அது வந்து 45 ல. பாக்கி எல்லாமே வருமா? 2 தூக்கிட்டா பாக்கி எல்லாமே வரும். Okay. The distribution of powers between center and the states in the Indian Constitution is based on the act provided in the
Parliamentary Reforms 1909, Montesquieu Act 1919, Government of India Act 1935, Indian Independence Act 1947. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம்லாம் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தான் கேக்குறாங்க. ஏற்றிருக்காங்கன்னா அப்போ 35 தான். சி. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வரும்? ஃபர்ஸ்ட் 1919. 1919. With reference to the Indian history, the members of the Constituent Assembly from the provisions are directly elected by the people of those provinces, nominated by the Indian National Congress and Muslim League, elected by the provisional legislative assemblies, selected by the government for their expertise in constitutional matters. அவன் நாமினேட்டட் ப்ராவின்ஸ்ல இருந்து எலெக்ட். ஓகே, எலெக்டட் directly elected by the people. Nominated, elected, selected. Actually elected by the provisional legislative assembly அக்கா. ஆமா, ஆனா indirectly elected, limited franchise. 10%. ஆமா, டாக்ஸ் இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க வருது. According to the Constitution of India, which of the following are fundamentals for the governance of the country? Fundamental rights, duties, DPSP, fundamental rights and fundamental duties. கவர்னன்ஸ்க்கு எது தேவை அப்படிங்கிறாங்க. கவர்னன்ஸ் எது தேவைன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை? பட் டிபிஎஸ்பி தான் தேவை. டிபிஎஸ்பி அது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, பயங்கரம். ஆமா, பிஆர் அம்பேத்கர் சொல்லிட்டாரு. ஓகே, consider the following statement. An amendment to the Constitution of India can be initiated by an introduction of bill in the Lok Sabha only. If an amendment seeks to make changes in the federal character of the Constitution, the amendment also requires to be ratified by legislature of all the states of India. ஆக்சுவலா தப்பு. இது ரெண்டுமே நம்ம பார்த்தது. At least half. ரிப்பீட்டேஷன். ஆக்சுவலா அக்கா 2013 வேணாம் அக்கா. 2013 நம்ம தனியாக அப்படியே பிரிச்சு எடுப்போம். நீங்க பின்னாடி வந்துருங்க. அடுத்த சாப்டர் போயிடுங்க. ஜுடிஷியரி இருக்கும் பாருங்க. ஜுடிஷியரி ஆர் வாட் எவர். Government administration, India and world ஆண்டா. ஓகேவா? யாராவது இருக்கீங்களா? கேக்குதுக்கா. சரி, ஓகே. அனிமா, எனக்கு நெட் கம்மி ஆயிட்டு இருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். Which one of the following is correct in respect of commandments of the election process in India? ராகுலிங்க தெரியலையே. வீட்டுக்கு போயிட்டானா? இப்ப ஸ்டார்ட் பண்ணவா வேணாமா? சரி, நீங்க படிங்க, நான் கால் பண்ணி அவன்கிட்ட கேக்குறேன். Okay. Which of the following is correct in respect of commandments of election process in India ன்னு கேக்குறாங்க. First one வந்து the recommendation of election is made by the government and the notification for election is issued by the election commission. Okay. The recommendation of the election is made by the election commission and the notification for election is issued by the home minister at the center and the home departments in the state. Third one வந்து the recommendation of the election is made by the election commission and the notification of election is issued by the president and governors of the state concerned. Both the excess of making a recommendation for the election and that of issuing a notification in respect of it are done by the election commission. யாரா ட்ரை பண்றீங்க சார்? ராகுல் வந்துட்டானா? இப்பதாங்க வந்தேன். என்ன क्वेश्चन இது? Which one of the following is the correct respect to the commandments of the election process? Okay. Recommendation of election is made by the government and notification of election is issued by the election commission of India. Oh, recommendation of election is made by the ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுமா? நோட்டிபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணுவா? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுமா இல்ல வந்து ஹோம் மினிஸ்ட்ரி இஷ்யூ பண்ணதா இல்ல பிரசிடென்ட் ஆர் கவர்னர் இஷ்யூ பண்ணதா? அதுதான் இந்த क्वेश्चंसல 4 ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற சார்?
ஆன்சர். நானாக்கா? எனக்கு என்னமோ வந்து 2மே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இஷ்யூ பண்ணுமோன்னு தோணுது. இல்ல ரெக்கமெண்டேஷன் வந்து யாராவது கொடுக்கணும்ல. நோட்டிபிகேஷன் மட்டும் தான் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும். நோட்டிபிகேஷன் மத்தவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க சொன்னாதான் அவங்க செய்வாங்க. ஓகே. அப்ப ரெக்கமெண்டேஷன் எலெக்ஷன் கமிஷன், நோட்டிபிகேஷன் வந்து பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கொடுப்பாங்களா? எனக்கு இந்த क्वेश्चनல ஒரு டவுட். ஆனா அவரு ஏதோ சொல்லுவாரு, எலெக்ஷனோட டேட் சொல்லுவாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இதுங்க ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆன்சர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் சி ஆன்சர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் recommendation of election is made by the election commission and the notification of election is issued by the president, governor and the state concerned. அவங்க தான் நோட்டிஃபை பண்ணணும். இந்த क्वेश्चन நீ நோட் பண்ணிக்கோ. இதுல ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஹோம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகாரு. அது எந்த ஸ்டேஜ்னு தெரியல. ஆன்சர் கரெக்ட். பட் எங்கேயோ ஒரு ஸ்டேஜ்ல ஹோம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகாரு. அது எந்த ஸ்டேஜ்னு மட்டும் நான் பார்த்து சொல்றேன். ஓகே. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், நாட் மோர் தென் 250 மெம்பர்ஸ். எப்படி படிக்கிறது? ஓகே, இந்த எக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்களா? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல வந்து நாட் மோர் தென் 250 மெம்பர்ஸ், நாட் மோர் தென் 238 மெம்பர்ஸ், 238 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் லோக்சபால என்னன்னா நாட் மோர் தென் 552 மெம்பர்ஸ், நாட் மோர் தென் 350 representatives of the states and not more than 2 nominated Anglo-Indian plus X. ஓ அதெல்லாம் யார் யாருன்னு கேக்குறாங்க. அந்த X ministers who are not members of the parliament but who have to get themselves elected to either house of the parliament within 6 months after consuming powers. Not more than 20 nomination members, not more than 20 representation of union territories, attorney general who has right to speak and take part in proceedings of either house of the parliament. தெரியுதா ஆன்சர்? டேய் இதுதானே ஆங்கிலோ இந்தியன்ஸ் யூனியன் டெரிட்டரி தானே வரும் அது. ஏன்னா 550ல 550 இப்படி பிரிப்பாங்க. ஒன்னு 330 ஸ்டேட்டுக்கு, ரெண்டு சாரி 552வா 530 ஸ்டேட்டுக்கு, ரிமைனிங் 2 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு, அந்த 20 வந்து யூனியன் டெரிட்டரிக்கு. அதுலயே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறோம். 7 யூனியன் டெரிட்டரி ஷேர் பண்ணிருக்கோம். ரிமைனிங் சீட் வேக்கண்டாவே இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த சீட் வந்து 5 சீட் இன்னும் இருக்கு. வேற ஏதாவது புதுசா ஸ்டேட் கண்ட்ரி ஆட் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது ரீஜன் ஆட் ஆனாலோ அவங்களுக்காக வச்சிருக்கோம். இல்ல சீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஓ ஆன்சர் வந்து கரெக்ட் தான். கரெக்டா சொல்றேன் நான் அப்பாதுரை? அக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னதுக்கா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து சி பா அப்படின்னு அவன் சொல்றான். நெட்ல போட்டா நோட்டிபிகேஷன் ஹோம் மினிஸ்டர் தானே? இல்லக்கா எலெக்ஷன் கமிஷனர்னு வருதுக்கா நெட்ல போட்டா இஷ்யூட் பை. இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஹோம் மினிஸ்டர் வருவார். அது மட்டும் தான் எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இந்த இடத்துல வேலை கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆமாக்கா நெட்ல போட்டு பார்த்தா வந்து நோட்டிபிகேஷன் இஷ்யூட் பை எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு வருது. இது மார்க் பண்ணிக்கோடா ஒன்னு. இல்ல ஆன்சர் நெட்லயும் செக் பண்ணிட்டேன். அதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன் for election is made by election commissioner and the notification of election வந்து president and governor concerned state கொடுப்பாங்களாம். election commission carries out the notification for the elections அப்படினு கொடுத்தாரு. நோட்டிபிகேஷன் அவங்களோட தெரியல. ஆனா நெட்ல எனக்கு இப்படி தான் வருது. ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. சாங் என்னது? அதனால தான் உன்னை கோத்து விட்டேன். சொல்லுங்க என்ன கேட்டீங்க? இல்ல சோ அதனால இது என்ன பப்பேட்ல வராதுக்கா. நீங்க ஏதாவது போர்டு கமிஷனர் கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம். அப்புறம் சரி செகண்ட் ரிவிஷன் போகும்போது நிறைய போர்டு क्वेश्चन தெரியணும். அப்ப அதுலயும் சில இதெல்லாம் இப்போ வந்து இன்டர்மிங்கிளிங் பண்ணி பண்றாங்க. கமிஷனே போர்டு இத பண்ணுது, போர்டே கமிஷன் வேலையை பண்றாங்க. அதனால நம்ம இதை சொல்ல முடியாது. ராகுல் புரிஞ்சுட்டா? ராகுல் புரிஞ்சுச்சு. எதுனாலும் அட்மின் கிட்ட பேசுங்க அவ்வளவுதான். போட்டுறேன். ஓகே ஆன்சர் இ. Who among the following have the right to vote in the election to both Lok Sabha and Raj Sabha?
யாருக்கு 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோவர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோவர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரைட் டு ஓட்டு ரெண்டுத்துலயுமே ரைட் டு ஓட்டு இருக்கு. ஓகே ஓகே. என்னது இது? லோவர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்து ரைட் டு ஓட்டு. எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர் ஆஃப் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் நினைக்கிறேன். எந்த ஹவுஸ்ல எலெக்ட் பண்றாங்களோ அந்த ஹவுஸ்ல தானக்கா ஓட் பண்ற ரைட்ஸே இருக்கும். புரியலமா? எந்த ஹவுஸ்ல எலெக்ட் பண்றாங்களோ அந்த ஹவுஸ்ல தானே ஓட்டிங் ரைட்டே இருக்கும். இல்ல அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன்லயும் அவங்க ஓட் பண்ணனும். இவங்க 2 பேரோட எலெக்ஷன்ல யாரு ரைட் டு ஓட்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்டேட் வருமோ? எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோயர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஏனா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோவர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ராஜ்யசபாவோட எம்எல்ஏஸ் பண்ணுவாங்களா? கரெக்ட். அதுக்கு அப்புறம் லோக்சபாக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமா, அவங்களும் லோக்சபால போய் ஓட்டு போடலாம்ல அவங்கள தேர்ந்தெடுக்க. ஆமா கரெக்ட் தான். நான் ஏதோ உருட்டுறேனா? இல்ல கரெக்ட் தான். அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுவாங்க. ராஜ்யசபா எலெக்ஷனுக்கும் அவங்க வந்து பார்ட்டி சொல்ற ஓட்டை வந்து பேலட்ல போடுவாங்க. ஆமா, அப்படி நான் அப்படிதான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அப்பர் ஹவுஸ் லோக்சபாக்கு வந்து மக்கள் ஓட் பண்ணுவாங்கல்ல. மக்களும் ஓட் பண்ணுவாங்க, இவங்களும் தான ஓட் பண்ணுவாங்க. இந்த மெம்பர்ஸ் ஓட் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஓகே. இப்போ நான் ஏன் அப்பர் ஹவுஸ் ரெண்டுத்தையும் எடுத்தேன் அப்படின்னா இதுல வராது. புரியுது தானக்கா. சம क्वेश्चन இது. ஆமா, யோசிக்கணும். Actually our level question இது. Which one of the following states of India does not have legislative council even though constitution 7th Amendment Act 1956 provide for it? தெரியல, இங்க பாக்குறேன். ஆன்சர் வந்து இப்போ பை கேமரா யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சா போட்டுடலாமா? 6 பேருக்கு இருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா கூட இருக்கு. பீகார் இருக்கும். பீகார், உத்தரப்பிரதேஷ். ஆன்சர் என்ன? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் கொண்டு வரலையா? டஸ் நாட் ஹேவ் a legislative. 7th amendmentல கொண்டு வந்தாலும் இன்னும் கொண்டு வரல. ஓகே, இவங்களுக்குலாம் இருக்கு, இன்னமும் இருக்கு. மகாராஷ்டிரா என்னென்ன ஸ்டேட்னு சொல்லுங்க? மகாராஷ்டிரா, கர்நாடகா. மகாராஷ்டிரால இருக்கா? கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா தெரியும். மகாராஷ்டிரால இருக்குல்ல. ஒண்ணு இந்த பக்கம் வந்து சிவசேனா கட்சி இருக்கும், இன்னொன்னு அவனுங்க லோவர் இதுல இருக்க மாட்டானுங்களா? தெரியல. அப்ப மகாராஷ்டிரா கவுன்சிலர் சண்டை போட்டுக்கானுங்க. பட்னாவிஸோட குரூப் அங்கதானே அதிகமா இருப்பானுங்க. கரெக்ட் தான். Which one of the following is the state in which Lokayuth Act includes the chief minister in its ambient? சீஃப் மினிஸ்டர் உள்ள கொண்டு போன ஸ்டேட் அதெல்லாம் இது பழசக்கா. இதுக்கு ஆன்சர் பார்த்துறேன் சும்மா. பி ஆன்சர். குஜராத்தும் மகாராஷ்டிராவும். குஜராத் அப்பையிலேருந்து குஜராத் ஃபேமஸாக தான் இருந்திருக்கு. மோடியவே உள்ள கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? ஓகே, இருக்கு அக்கா. டைம் ஆச்சு, நம்ம மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். மீதி வந்து ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம், 3 o'clock. ஓகே. ஆஃப்டர்நூன் இருக்கா? ஆமாங்க. வச்சு சாவடிக்காம விட மாட்டீங்க போல. சமாதி கட்டிட்டு தான் விடுவீங்க. இல்ல